எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சைக்கான வழிகாட்டல் செயலமர்வு தொடர்களில் அக்டோபர் மாதத்துக்கான செயலமர்வு தொடர் இரண்டாவது செயலமர்வை சந்திக்கிறோம். இன்றைக்கும் நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான சில முக்கியமான பகுதிகளை 2023 ஆண்டு நடைபெற்ற முகாமைத்துவ சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கான அதிசிறப்பு தரத்துக்கு பதவி உயர்த்துவதற்கான போட்டி பரீட்சையின் வினாத்தாளனுடைய உதவியோடு நாங்கள் கலந்து பேச இருக்கிறோம். ஒரு விடயம் மீள மீள உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டு நடைபெற்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ளவர்களை அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை, அதுபோல நேற்றைய தினம் நடைபெற்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களை வரையறுக்கப்பட்ட பரீட்சையின் அடிப்படையில் அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை. இந்த இரண்டும் மிகவும் வலிமை வாய்ந்த சில செய்திகளை சொல்லி இருக்கிறது. நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பாக யாரோ எழுதிய புத்தகங்களை அல்லது அரசாங்கத்தினாலேயே பதிப்பித்து தரப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான புத்தகங்களை மட்டும் வாசிப்பது, அவற்றில் இருக்கக்கூடிய விடயங்களை மனனம் செய்வது, இங்கொன்றும் அங்கொன்றுமாக சில விடயங்களை குறித்துக் கொள்வது என்பது இனி வருகிற காலங்களில் வினைத்திறமகான் தடைப்பரீட்சையில் கூட கணிசமான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு போதுமானதாக அமையாது. மிகவும் நுணுக்கமாக ஆனால் எளிமையான கேள்விகளாக அந்த கேள்விகள் அமைந்திருந்தது. நேற்றைய நிதி நடைமுறைகள் தொடர்பாக, அரசாங்க நிதி நடைமுறைகள் தொடர்பான வினாத்தாள் கடினமான வினாத்தாள் அல்ல, ஆனால் மிகவும் கடினமாக உணரப்பட்ட ஒரு வினாத்தாள். அதுபோல இதில் இருக்கக்கூடிய வினாத்தாளும் இலகுவானது அல்ல. சாதாரணமாக ஆண்டு மதிப்பீடுகளில் செலவின மதிப்பீட்டில் காட்டப்படக்கூடிய அட்டவணைகள் தொடர்பாக தெரிந்திருந்தால் மட்டும்தான் அந்த அட்டவணைகள் மீது எழுதப்படுகிற ஆணைச்சீட்டுகள் பற்றி எங்களால் தெளிவாக விடையளிக்க முடியும். இயலுமான அளவுக்கு அந்த விடயத்தினுடைய உள்ளார்த்தம் என்ன என்பது, அதை விட இந்த நிதி ஒழுங்கு விதிகளுக்கு இடையிலான இடைத்தொடர்புகள், இன்டராக்ஷன் என்ன என்பது தொடர்பிலேயே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாமல் அவற்றை துண்டங்களாக, தனித்தனி கண்டங்களாக வெட்டி அதை நாங்கள் கற்றுக்கொள்வதனாலே எந்த பயனும் இருக்காது. அவற்றுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இடைத்தொடர்புகளை நாங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த புரிதல் தான் அதி உச்ச அளவான புள்ளிகளை பெறுவதற்கு உதவும். மிக தெளிவாக அந்த விளக்கத்தோடு நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். நான் கடந்த செயலமர்வில் சொன்னது போல, கடந்த காலத்தில் கற்பிக்கப்பட்டவை யூடியூப் தளம் திறந்து விடப்பட்டிருக்கிறது. கோட்பாடு ரீதியான அனைத்து விளக்கங்களையும் நீங்கள் அங்கே படிக்கலாம். இப்போது நாங்கள் அந்த கோட்பாட்டை பிரயோகிப்பதற்காக, நாங்கள் படிக்கிற காலத்தில் கணிதம் என்பது உயர்தரத்தில் பிரயோக கணிதம், தூய கணிதம் என்று சொல்லி இருந்த பியோ மேத்ஸ், அப்ளைட் மேத்ஸ். இங்கு தூய கோட்பாடு ஏற்கனவே இணையதளத்தில் இருக்குது. இனி அதை பிரயோகிப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாளுக்கு 5 கேள்விகள் அளவில் தான் பேசக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அது ஒரு பெரிய குறையாக கூட. உண்மையில 5 கேள்வி என்பது இதில் வந்த கேள்விக்கு விடை தேடுவது எங்களுடைய நோக்கமும் அல்ல. ஆனால் அதை கற்பதன் மூலமாக எதிர்காலத்தில் வரப்போகிற கேள்விக்குரிய விடைகளை தேடிக்கொள்வது தான் எங்களுடைய பிரதான நோக்கம். சரி, அப்போ எங்களுடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து நாங்கள் அந்த வினாத்தாளினுடைய உதவியோடு எங்களுடைய கலந்துரையாடலை செய்யலாம். 2023 ஆண்டு நடைபெற்ற முகாமைத்துவ சேவையில் உள்ள உத்தியோகத்தர்களை அதிவிசேட தரத்துக்கு தரமுயர்த்துவதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை வினாத்தாள் அரச நிதி முகாமை என்பதனுடைய முதல் 5 வினாக்கள் தொடர்பிலும் நாங்கள் பேசியிருக்கிறோம். 5 வினாக்கள் மட்டுமல்ல, அந்த வினாக்களோடு தொடர்புடைய விடயங்களை நாங்கள் அழகாக பேசியிருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதில் 4வது வினா தொடர்பில் நான் உங்களோட பேச இருக்கிறேன். இதில் 115வது நிதி ஒழுங்கு விதி ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டு விட்டது. ஏனைய 3 நிதி ஒழுங்கு விதிகளும் கீழ் வரக்கூடிய வினாக்களோடு நாங்கள் பேசுவோம். நீங்கள் அதனால் அது விடுபட்டதாக கருத தேவையில்லை. இப்போ இதில் நிதி ஒழுங்கு விதி 115 தொடர்பாக நாங்கள் பேசிட்டோம். காலங்கடந்த கொடுப்பனவு என்றால் என்ன என்பதற்கான ஒரு வரைவிலக்கணம்,
கடந்த ஆண்டின் டிசம்பர் மாதத்துக்குரிய கொடுப்பனவுகளை இந்த ஆண்டின் மார்ச் மாதத்துக்கு முன்பாக தீர்ப்பனவு செய்வது தொடர்பாக, கடந்த ஆண்டின் நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு முற்பட்ட கொடுப்பனவுகளை இந்த ஆண்டில் தீர்ப்பனவு செய்வது தொடர்பான நடவடிக்கைகள், கடந்த நிதியாண்டு அதற்கு முந்தைய நிதியாண்டுகளின் கொடுப்பனவுகளை இந்த நிதியாண்டில் செலுத்தி தீர்க்க வேண்டியிருக்கின்ற போது எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும், நிதி ஒழுங்கு விதி 115 கீழ் அனுமதியின்றி கொடுப்பனவு மேற்கொள்ளக்கூடிய விடயங்கள், அனுமதியின்றி எவ்வாறான விடயங்களுக்கு நாங்கள் கொடுப்பனவை மேற்கொள்ளலாம், அதனை நிதி ஒழுங்கு விதி 218 இரண்டாவது பிரிவோடு இணைந்ததாக, நிதி ஒழுங்கு விதி 115 கீழ் அனுமதி பெறாமல் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் கொடுப்பனவுகளை வழங்கலாம் என்று கேட்கப்படுகிற போது, நீங்கள் 115 இறுதிப் பகுதியில் குறிப்பிடப்படுவதையும் அத்தோடு 218வது நிதி ஒழுங்கு விதியின் 2ஆம் பிரிவிலே குறிப்பிடப்படுகின்ற விடயங்களையும் உள்ளடக்கியதாக முழுமைப்படுத்தப்பட்ட பதிலே எழுத முடியும் என்பதாக நாங்கள் கலந்து பேசியிருக்கிறோம். சரி, 6வது கேள்விக்குள்ள போகிறோம். நாங்கள் தொடர்ந்து 6வது வினா தொடர்பாக பேசுவோம். ஏற்கனவே நான் சொன்னது போல 4வதுல மீதமாக இருக்கக்கூடிய நிதி ஒழுங்கு விதி 104, நிதி ஒழுங்கு விதி 108, நிதி ஒழுங்கு விதி 118 என்பவை தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக கலந்துரையாடுவோம். 6வது வினாவுக்குள்ள போகிறேன். இதை தனியாக இலகுவாக நாங்கள் பார்க்குற வகையில் இந்த அளவில் சுருக்கி கொள்வது பொருத்தமாக இருக்கும், உங்களுக்கு அது வாசிக்க வசதியாக இருக்கும். சரி, பார்க்கலாம். வருடாந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படாது, ஆனால் திணைக்களம் ஒன்றினால் மேற்கொள்ளப்படுகின்ற கொடுப்பனவுகளாக அமைவது. கவனமா பார்க்க வேணும். வருடாந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படாது. இப்போ நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்ட என்றால் அது வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளாக இருந்தாலும் உண்மையா செலவு மதிப்பீடுகளில் தான் இருக்கும். செலவு மதிப்பீடுகளில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 3 விதமான மதிப்பீடுகள் அங்கு இடம்பெறும். ஒன்று செலவின பொது மதிப்பீடுகள் என்பதன் கீழ் 2 விரிவான அட்டவணைகள் அமைந்திருக்கும். முதலாவது அட்டவணை வழங்கல் சேவைகள் தொடர்பிலானது, அதாவது ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தினால் பாராளுமன்றத்தில் அனுமதி பெறப்படுவது அல்லது பாராளுமன்றத்தின் பிரேரணை ஒன்றினால், குறிப்பாக குறைநிரப்பு பிரேரணை, பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினால் அனுமதிக்கப்படுகிற செலவினங்கள். அவ்வாறே அரசியலமைப்பு சட்டத்தின் 150 3ஆம் 4ஆம் பிரிவுகளில் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் ஜனாதிபதியினால் அதிகாரம் அளிக்கப்படுகிற கொடுப்பனவுகள். இந்த விடயங்கள் நாங்கள் வழங்கல் சேவைகள் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ பாதுகாட்டில் செலவின மதிப்பீட்டில் அந்த 150 3 வராது. இப்போ பாராளுமன்ற ஒதுக்கீட்டு சட்டத்தினால அல்லது பாராளுமன்ற தீர்மானம் ஒன்றினாலே அங்கீகரிக்கப்படுகிற செலவினங்களாக அவை இருக்கும். இவற்றுக்கு கட்டாயம் பாராளுமன்ற அனுமதி வேண்டும். பாராளுமன்றத்தினால அந்த செலவினங்கள் அவற்றுக்குரிய ஏற்பாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இது முதலாம் அட்டவணை என்று பார்த்தோம். 2வது அட்டவணை விசேட சட்ட சேவைகளுக்கானது, அதாவது ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் தவிர்ந்த ஏனைய பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தினால் இந்த செலவினங்கள் அங்கீகரிக்கப்பட்டு அவை திரட்டு நிதியின் மீது பொறுப்பிக்கப்படுவதற்கான சட்ட அதிகாரம் இருக்கும். இது 2வது அட்டவணை என்று பார்த்தாங்க. 3வது அட்டவணை முற்பண கணக்கு முயற்சிகளுக்கான செலவினங்கள். இப்போ இந்த 3 அட்டவணைகளையும் இருக்கக்கூடிய விடயங்கள் ஆண்டு மதிப்பீடுகளில் உள்ளடக்கப்பட்டு இருக்கும். சரிதானே? இப்போ இங்கே 4 விடைகள் தரப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது அரச வருமானத்திலிருந்து செய்யப்படுகின்ற மீள் கொடுப்பனவு, அதாவது திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் மீள வழங்கப்படுவது. 2வது முன்னைய வருடங்களுக்கான கொடுப்பனவுகள். முன்னைய வருடங்களுக்கான கொடுப்பனவுகள் என்றால் ஏதோ ஒரு வகையான கொடுப்பனவு எதுவாக இருந்தாலும் சரி, அது நீர் கட்டணமாக இருக்கலாம், மின்சார கட்டணமாக இருக்கலாம், அரசாங்க அலுவலர்களுடைய சம்பளமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் முன்னைய வருடங்களுக்கான கொடுப்பனவு.
நிலுவைச் சம்பளம் மற்றும் கூலி கொடுப்பனவுகள் அது தனியாக காட்டியிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் கொடுபடாத நிலுவை சம்பளம் மற்றும் கூலி கொடுப்பனவுகள் விசேட சட்ட சேவைகளின் கீழ் செய்யப்படுகிற கொடுப்பனவுகள். இதில் பொருத்தமானபடியாக இது அமையும் என்று நீங்கள் கருதுகிறவர்கள் உங்களுடைய விடைகளை மெசேஜ் பண்ணலாம். சரி, இரண்டாவது விடை பொருத்தமானது என்று சொல்லி கருதியிருக்கிறாங்க. இரண்டாவது விடை சரியானதாக இருக்கும் என்று சொல்றாங்க. சில பேர் நாலாவது விடை என்று சொல்லியிருக்காங்க. முதலாவது விடை என்று சொல்லியிருக்காரு யூட் சொல்லியிருக்கிறார் முதலாவது விடை. ரொசைட் மூணாவது விடை என்று சொல்லியிருக்கிறார். சரிதானே? இன்னும் தீபன் நான்காவது விடை என்று சொல்லியிருக்கிறார். ஜெகஜிம்மன் நான்காவது விடை என்று சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விடைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். கவனிக்க, இதில் முன்னைய வருடங்களுக்கான கொடுப்பனவுகள் என்று சொல்லப்படுவது எந்த ஒரு கொடுப்பனவாக இருந்தாலும் அதற்கு ஒரு செலவின தலைப்பு ஒன்று இருக்கும். இந்த ஆண்டு அதற்கென வழங்கப்பட்ட தலைப்பின் கீழ், அதற்குரிய வாக்கு பணத்தின் கீழ் நிதி இருந்து அது அந்த ஒதுக்கீட்டை விஞ்சாது என்கிற போது கடந்த வருட கொடுப்பனவை நாங்கள் அதிலிருந்து மேற்கொள்ள முடியும். அது FR 115 அனுமதி எடுக்க வேண்டும். ஆனால் அதே செலவின தலைப்பு, அதே ஏற்பாடு அல்ல அதே ஒதுக்கத்தின் கீழ் நிதி இருந்தால் நாங்கள் அதை செலவு செய்யலாம். ஏற்பாடு போதாமல் இருந்தால் குறை நிரப்பு மதிப்பீடு சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் கடந்த செயலமர்களில் பார்த்தது. ஆகவே முன்னே வருடங்களுக்கான கொடுப்பனவுகள் என்பது ஆண்டு மதிப்பீடுகளில் ஏற்பாடு செய்யப்பட்டவற்றிலிருந்து தான் வழங்கப்படும். ஏற்பாடு செய்யப்படாததிலிருந்து வழங்கப்பட மாட்டது. ஆண்டு மதிப்பீட்டில் கட்டாயமாக ஏற்பாடு செய்த தொகையிலிருந்து தான் அதே ஓட் ஹெட் இருக்கும். அந்த ஓட் பர்டிகுலர்களை தான் கொடுப்பனவு செய்வோம். இந்த ஆண்டில் அதுக்குரிய ப்ரொவிஷனோ அலோகேஷன் போதாமல் இருந்தால் நாங்கள் அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி கொண்டு கொடுக்க வேண்டி இருக்கும். ஒரு குறைநிரப்பு மதிப்பீடு கொண்ட பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டி இருக்கும். போதுமாக இருந்தால் தேவையில்லை என்று நாங்கள் பார்க்கணும். ஆகவே முன்னே வருடங்களுக்கான கொடுப்பனவுகள் ஏதோ ஒரு தலைப்பின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டவற்றிலிருந்து தான் வழங்கப்படும். நிலுவை சம்பளம் மற்றும் கூலி கொடுப்பனவுகள் இது 10.01 என்கிற தலைப்பின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட நிதியிலிருந்து தான் கொடுப்போம். அங்கே கட்டாயமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். சரிதான், அதில் காட்டப்பட்டிருக்கும். அது கடந்த வருடத்துக்குரிய கொடுப்பனவாக இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய ஏற்பாட்டில் இருந்து நாங்கள் அதை கொடுப்பனவு செய்யலாம். ஏற்பாடு போதாமல் இருந்தால் குறைநிரப்பு மதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும். குறைநிரப்பு பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஆண்டு மதிப்பீடுகளில் காட்டப்பட்ட ஒரு தொகையில் இருந்தால் செய்யக்கூடியதாக இருந்தால் குறைநிரப்பு மதிப்பீடு தேவையில்லை என்று சொல்லப்பட்டது. ஆகவே அதுவும் வராது. விசேட சட்ட சேவைகளின் கீழ் செய்யப்படுகிற கொடுப்பனவுகள் இதுதான் 2ஆம் அட்டவணையின் கீழ் ஆண்டு மதிப்பீடுகளில் தனியாக காட்டப்பட்டிருக்கு. இது ஒதுக்கீட்டு அதிகார சட்டமாக பாராளுமன்றத்தினுடைய அனுமதி பெற தேவையில்லையே தவிர ஆண்டு வரைவு மதிப்பீடுகளில் அல்லது ஆண்டு மதிப்பீடுகளில் கட்டாயமாக இது காட்டப்பட்டிருக்கு. அரச வருமானத்திலிருந்து செய்யப்படுகிற மீள் கொடுப்பனவுகள் இது அரசறையிலிருந்து மீளளித்தல் இதற்கென்று சொல்லி ஒரு தலைப்பு இருக்கா. அரச வருமானத்திலிருந்து திரும்ப செலுத்துதல், அதாவது அரசவைக்கு வரவு வைக்கப்பட்ட நிதியை மீளச் செலுத்துதல் என்பது ஒரு ஆண்டு மதிப்பீட்டில் காட்டப்படுவது இல்லை. ஆண்டு மதிப்பீட்டில் தெரியாது. சரிதானே? அப்போ முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கு. மற்றவை எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. ஏன் நான் சொல்லுகிறேன், இந்த செலவினங்கள் தொடர்பில் இனி உங்களுக்கு விளக்கம் இருக்கவும். முன்னே வருடங்களுக்கான கொடுப்பனவுகளை இந்த ஆண்டில் செய்கிறதாக இருந்தால் என்ன நடவடிக்கை என்று நாங்கள் 115 படிச்சுட்டோம். ஒரு முறைப்படி தான் படிச்சு கொண்டு வரோம். 115 செய்கிறதாக இருந்தால் பொருத்தமான அதே விடய தலைப்புக்கு கீழே நிதி ஏற்பாடு இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் டிசம்பர் மாதத்துக்குரிய கொடுப்பனவை அடுத்த மார்ச் மாதத்துக்குள்ளே கொடுக்கலாம் என்று சொன்னாங்க. நவம்பர் மாதத்துக்கு முற்பட்டதாக இருந்தால் கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய சம்மதத்தை பெற்றுக்கொண்டு FR 115 அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த கொடுப்பனவை நாங்கள் கொடுக்கலாம். கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய அதிகாரத்தின் பேரில் அந்த கொடுப்பனவை வழங்கலாம். ஆனால் இந்த ஆண்டு அதே சம விடய தலைப்பின் கீழே நிதி ஏற்பாடு இருந்தால் மட்டும்தான் செலவழிக்கலாம்.
நிதி ஏற்பாட்டை இந்த கொடுப்பனவு விஞ்சாது என்கிற போது நாங்கள் அந்த கொடுப்பனவை செய்யலாம் என்று பார்த்துறாங்க. அதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய கொடுப்பனவுகளுக்கு இருந்த பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்கிட்ட நிதி ஒழுங்கு விதி 115 கூறப்பட்டதற்கு அமைவாக அவருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேணும். அது எந்த கொடுப்பனவாக இருந்தாலும் அதற்கு முந்தியவை என்றால் அப்படித்தான் செய்ய வேணும் என்று பார்த்தனார். ஆனால் அதுவும் நடப்பு ஆண்டினுடைய குறித்த விடய தலைப்பின் கீழ் ஏற்பாடை விஞ்சாது என்றால் அந்த கொடுப்பனவை செய்யலாம். ஏற்பாட்டை விஞ்சும் என்று கருதப்படாத சந்தர்ப்பத்தில் குறை நிரப்பு மதிப்பீட்டை சமர்ப்பிக்க தேவையில்லை என்றால் விஞ்சும் என்கிற போது குறை நிரப்பு மதிப்பீட்டை சமர்ப்பிக்க வேண்டும். சரியா? விசேட சட்ட சேவைகளுக்கும் அதே விடயத்தை தான் நாங்கள் கதைச்சினாங்க. விசேட சட்ட சேவைகள் தனியாக 2ஆம் அட்டவணையில் காட்டப்படும். அது போதாமல் இருக்குமாக இருந்தால் மேலதிகமாக அந்த விடயம் விசேட பிற்சேர்ப்பு விசேட சட்ட ஆணைச்சீட்டு ஒன்றின் மூலமாக அந்த மேலதிகமாக அதிகரிக்கப்பட்ட தொகைக்கு ஆணைச்சீட்டு வழங்கப்படலாம் என்று பார்த்திருக்கிறோம். ஆகவே இவை எல்லாம் செலவினத்துக்குள்ள காட்டப்பட்டிருக்கும். செலவின தலைப்புகளை காட்டப்பட்டிருக்கும். அரச வருமானத்திலிருந்து செய்யப்படுகின்ற மீள் கொடுப்பனவுகள் மட்டும் ஒரு செலவின தலைப்பின் கீழ் காட்டப்படுவதில்லை. அது அரசரை கணக்கில் ஏற்கனவே காசு கணக்கு வரவு, அரசரை கணக்கு செலவு குறித்த அரசரை தலைப்பு கணக்கு செலவில் வைத்திருப்பார். இப்போது மீளளிக்கிற போது அந்த அரசரை கணக்கில் வரவு பதிவும் காசு கணக்கில் செலவு பதிவும் என்பதாக பதியப்படுமே தவிர இது ஒரு நிதி ஏற்பாட்டிலிருந்து மேற்கொள்ளப்படுவதில்லை. திரட்டு நிதியத்திலிருந்து மீளப்படுவதாக இது இருக்கும். சரியா? நாங்கள் இதை நிதி ஒழுங்கு விதி 118 இதை பற்றி பேசுது. அதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி தந்தேன். நிதி ஒழுங்கு விதி 118 தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பேசுவோம் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை நான் உங்களோட கலந்துரையாடுகிறேன். நிதி ஒழுங்கு விதி 118 என்ன சொல்லுது என்று சொல்லி அந்த விடயத்தை நாங்கள் தெரிந்திருப்பதன் மூலமாக இது இந்த பகுதி ஒரு முக்கியமான பகுதி. நிதி ஒழுங்கு விதி 115, 118, 119 என்று முக்கியத்துவம் வாய்ந்த எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய சில பகுதிகள் எங்களுக்கு இருக்கு. அந்த பகுதிகளின் மீது நாங்கள் கரிசனை எடுத்து அதை பார்த்துக்கணும். சரி சரி அப்ப பாருங்க, இது 1/2020, 2/2020 தொடர்பாக திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தினால வழங்கப்பட்ட ஒரு வழிகாட்டு. நிதி சுற்றறிக்கை 1/2020 மற்றும் 2/2020. 1/2020 என்பது மிகப்பெரிய சுற்றறிக்கை. அதாவது 1992ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பில் வந்திருந்த முக்கியமான திருத்தங்கள் அனைத்தும், கடந்த கால திருத்தங்கள் அனைத்தும் சீர் செய்யப்பட்டு இப்போது இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டு இருக்குது. சரிதானே? இதில் நிதி ஒழுங்கு விதி 118 தொடர்பாக அரசரையிலிருந்து மீளளித்தல் என்பதை பற்றி நான் உங்களோட பேச போகிறேன். அரசரையிலிருந்து மீளளித்தல் என்றால் என்ன என்று சொல்லி அது விளங்கினா தானே சொல்லலாம். யோகஜிமன் கேட்டிருக்கார், அதை என்னென்று விளங்கப்படுத்த சர்வ நிச்சயமாக சொல்லுவேன். நீங்கள் அதை இட்டு மனக்குறை அறிய தேவையில்லை, நாங்கள் பேசுவோம். சரிதானே? அப்போ நிதி ஒழுங்கு விதி 118 கீழ் திருப்பி செலுத்துதல் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும். சரிதானே? அதாவது நிதி ஒழுங்கு விதி 118 கீழே அரசரையிலிருந்து மீளச் செலுத்துதல், இது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாங்கள் மீளச் செலுத்துவோம் என்கிறதையும் பார்த்து கொண்டு போவோம். சரியா? நிதி ஒழுங்கு விதி 118 நான் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். அதில் வந்த திருத்தங்களையும் காட்சிப்படுத்துவோம். அப்போ பார்க்குற போது உங்களுக்கு விளங்கும் அது என்ன என்று சொல்லுது. சரியா? இப்போ பாருங்க, நிதி ஒழுங்கு விதி 118 திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசரையை மீளளித்தல். இதுதான் அதனுடைய கேள்வி தலைப்பு. இது எப்படி என்றால், ஒரு தொகை தவறுதலாக அல்லது அரசினால் பெற வேண்டிய தொகை அல்லது அரசுக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கும் மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தால் அல்லது அரசினால் நிறைவேற்றப்படாத ஒரு சேவைக்காக கொடுக்கப்பட்டிருந்தால், அரசாங்கத்துக்கு சில விஷயத்துக்கு நாங்கள் காசு கட்ட வேணும், சில சேவைஸுக்கு முன்கூட்டியே காசு கட்ட வேணும்.
சரிதான். அப்படி காசு கட்டுகிறோம், அந்த சேவை அரசாங்கத்திடமிருந்து அந்த பொதுமக்கள் பெற்றுக்கொள்ள, அந்த தரப்பினர் பெற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கத்தினால் ஆற்றப்பட்டிராத ஒரு சேவை, ஏதேனும் ஒரு சேவையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. அதுபோல கொடுக்க வேண்டிய தொகையிடம் பார்க்க மேலதிகமாக அரச நிறுவனத்தில் பணத்தை அறவிடும் போது மேலதிகமாக அறவிட்டு விட்டார்கள், அல்லது தவறுதலாக ஒரு தொகை செலுத்தப்பட்டு விட்டது. அப்ப தவறுதலாக அல்லது கொடுக்க வேண்டிய தொகைக்கு மேலதிகமாக அல்லது ஆற்றப்பட்டிராத ஒரு சேவைக்காக செலுத்தப்பட்ட கொடுப்பனவுகள் மீளளிக்கப்படலாம். இரண்டாவது, சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் சில வேளைகளில் அரசவைக்கு வரவு வைக்கப்பட்ட ஒரு தொகை சட்டத்தினால திருப்பி கொடுப்பது என்று சொல்லி சட்டம் அனுமதி வழங்கியிருக்கு. இப்போ உதாரணமாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தபோது 50,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு வெளிக்கல அலுவலர்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை வழங்கியிருக்கு. இரண்டாவது தடவை ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிட்ட போது, மூன்றாவது தடவை போட்டியிட்ட போது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்தது, அந்த தொகை அரசாங்க அலுவலர்களுக்கு மீள வழங்கப்படும் என்று சொல்லி. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிற போது அந்த தொகை அரசு அலுவலர்களுக்கு மீள வழங்கப்படும். அந்த காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு விட்டார். அதனால அந்த தொகை வழங்கப்பட இல்லை. அவர் வந்திருந்தால் வழங்கியிருப்பார், அது எனக்கு தெரியாது. அப்ப அவ்வாறு வழங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை தான் நிறைவேற்ற, ஒரு சட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த தொகையை திருப்பி கொடுப்பதற்கு. அவ்வாறு சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் மீளளிக்கப்படும். மூன்றாவது, ஏனைய சந்தர்ப்பங்கள், பிற விடயங்கள். சரி, அப்ப 3 விடயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மீளளிக்கப்படலாம், 2 விஷயத்தை தான் உங்களை எழுத சொல்லி கேட்பார்கள். இந்த 3 இருக்கிற விடயங்களை உங்களை 2 புள்ளிகளுக்காக இந்த விடயத்தை கேட்க. இப்ப நீங்கள் தெளிவாக எழுதக்கூடிய இருக்க வேணும். சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ், இரண்டாவது, ஒரு தொகை தவறுதலாக அல்லது கொடுக்க வேண்டிய தொகைக்கு மேலதிகமாக அல்லது ஆற்றப்பட்டிராத ஒரு சேவைக்காக பெறப்பட்டிருந்தால், பெறப்படுதல் என்பதை பயனிலையாக வைத்துக் கொண்டால் தவறுதலாக பெறப்படுதல், கொடுக்க வேண்டிய தொகைக்கு மேலதிகமாக பெறப்பட்டுதல், ஆற்றப்பட்டிராத ஒரு சேவைக்காக பணம் பெறப்பட்டிருத்தல் என்கிற 3 சந்தர்ப்பங்களை ஒன்றா சொல்ல வேண்டும். மூன்றாவது, பிற விடயங்களில். இப்போ முதலாவது கேள்வியும் அதுக்குரிய விடையும் உங்களுக்கு தெரியும். நிதி ஒழுங்கு விதி 118 இப்படி வரையக்குள்ள நிதி ஒழுங்கு விதிகளை ஓரளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். இப்போ 115 உங்களுக்கு ஞாபகம் என்ன? 115 நாங்கள் முதல் பார்த்து வச்சுட்டோம். அதுபோல 90 ஞாபகம் உங்களுக்கு. எல்லாம் ஞாபகம் வைத்திருக்காவிட்டாலும் 90 ஞாபகம் ஆணைச்சீட்டுகள் தொடர்பாக இருக்குது. அதே போல நிதி ஒழுங்கு விதி 78 நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கிறோம். எதிர்பாராத பின் நிகழ்ச்சி செலவு நிதியம் அல்லது எதிர்பாராத செலவு நிதியம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இப்படியாக இருக்கக்கூடிய சில விடயங்கள் இப்போ நாங்கள் பார்த்து வைக்கிறது நல்லது. இப்போ FR 19 நாங்கள் பார்த்துறாங்க என்று நான் நம்புகிறேன். விசேட சட்ட சேவைகள் என்றால் என்ன? விசேட சட்ட சேவைகளுக்குரிய உதாரணங்களை நான் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் காட்சிப்படுத்தி இருந்தேன். என்னென்ன விடயங்கள் விசேட சட்ட சேவைகள், அதாவது பாராளுமன்றத்தில் ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலமாக அதிகாரம் பெறாமலே ஏற்கனவே உள்ள அரசியலமைப்பு சட்டம் அல்லது பாராளுமன்றத்தினால நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் அதிகாரத்தின் கீழ் அந்த செலவு திரட்டு நிதியின் மீது பொறுப்பிக்கக்கூடியதாக இருப்பது விசேட சட்ட சேவைகள். அந்த விசேட சட்ட சேவைகளுக்கு உதாரணம் என்ன என்பதெல்லாம் காட்சிப்படுத்தி இருந்தது. இப்படி வருகிற போது இந்த நிதி ஒழுங்கு விதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மனசுல சேர்த்துக்கொள்ள வேண்டும். நிதி ஒழுங்கு விதி 78 என்று கேட்டால் உங்களுக்கு தெரியணும், அது எதிர்பாராத செலவு நிதியம் அல்லது எதிர்பாராத பின் நிகழ்ச்சி செலவு நிதியம். 90 என்கிறது ஆணைச்சீட்டுகள் தொடர்பானதாக இருக்கும். 115 என்பது காலங்கடந்த கொடுப்பனவு தொடர்பாக இருக்கும். இப்ப நாங்கள் 118 என்று பார்க்கிற போது திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட அரசரையை மீளளிப்பது தொடர்பானதாக இருக்கும் என்று சொல்லி சிலவற்றை ஞாபகப்படுத்தி கொண்டு வரலாம். இதுக்காக இந்த தலைப்புகளையும் இலக்கங்களையும் நீங்கள் பாடமாக்குவதில் ஒரு பெரிய முயற்சி செய்ய தேவையில்லை.
இவ்வாறு திரும்ப திரும்ப அதை படித்து கொண்டு வரைக்க சில நிதி ஒழுங்கு விதிகள் மனசுல நிற்கும். எல்லாம் ஞாபகம் நிற்கும் அல்ல. சரிதான். அப்ப அதுல நிதி ஒழுங்கு விதி 118ல திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட பணம் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் மீள வழங்கப்படலாம் என்று கேட்டால் இதுல இருக்கிற 3 விடயமும் நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கும். ஒரு சட்ட ஏற்பாட்டின் கீழ் வழங்கப்படலாம், ஒரு தொகை தவறுதலாகவோ கொடுக்க வேண்டிய தொகைக்கு மேலதிகமாகவோ அல்லது ஆற்றப்பட்டிராத ஒரு சேவைக்காகவோ கொடுக்கப்பட்டிருந்தால், அதாவது அரசுக்கு செலுத்தப்பட்டிருந்தால். மூன்றாவது பிற விடயங்கள் அல்லது பிற சந்தர்ப்பங்கள். அடுத்த கேள்வி, இந்த மீள் கொடுப்பனவுகள் யாரால அனுமதிக்கப்படலாம்? இந்த மீள் கொடுப்பனவுகளை யார் அனுமதிக்க முடியும்? இப்ப பாருங்க, சந்தர்ப்பத்தையும் அதை அனுமதிக்க வேண்டிய அலுவலரையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். சில வேளை இந்த 3 சந்தர்ப்பத்தையும் கேட்காமல் திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை திருப்பி செலுத்துகின்ற போது சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் திருப்பி அளிக்கப்படும் தொகைக்கு அனுமதி அளிக்க வேண்டியவர் யார் என்று தனியாக கேட்க, அல்லது தவறுதலாக பெறப்பட்ட ஒரு தொகை, உரிய தொகைக்கு மேலதிகமாக பெறப்பட்ட ஒரு தொகை, அல்லது நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக செலுத்தப்பட்டுள்ள ஒரு தொகை. 3, தவறுதலாக பெறப்படுதல், உரிய தொகைக்கு அதிகமாக பெறப்படுதல், நிறைவேற்றப்படாத ஏதேனும் ஒரு சேவைக்காக பணம் பெறப்படுதல். சேர்த்து ஒன்றாகவே சொல்லுது. இது யார் செய்யலாம்? ஏனைய சந்தர்ப்பங்கள் யார் செய்யலாம்? சில வேளை இந்த சந்தர்ப்பங்களையும் சொல்லி அதற்கு அந்த கொடுப்பனவினை மீளச் செலுத்துவதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய அலுவலர்கள் யார் என்பதையும் குறிப்பிடுங்க என்று சொல்லி கேட்டு போட்டு உங்களுக்கு ஒரு 6 புள்ளியோ 5 புள்ளியோ தரணும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இது கேட்கலாம், ஒரு 4 புள்ளிகளுக்காக கூட கேட்கலாம். ஏதேனும் 2 சந்தர்ப்பத்தை சொல்லி அதுக்காக அதிகாரம் அளிக்கக்கூடிய உத்தியோகத்தர்களை குறிப்பிடுங்க. 3 இருக்குது, 2 சந்தர்ப்பத்தை சொல்லி அதை விளங்கப்படுத்துங்க. அப்ப பாருங்க, சட்ட ஏற்பாடுகளின் கீழ் திரண்ட நிதியத்திலிருந்து பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நடவடிக்கைக்காக சட்டத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர் அதற்கு அதிகாரம் அளிப்பார். அந்த நோக்கத்திற்கு, அந்த சேவைக்காக சட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். அப்போ ஒன்று சட்ட ஏற்பாடுகளின் கீழ் திரட்டு நிதியத்திலிருந்து பணத்தை திருப்பி செலுத்துதல், அதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடியவர், அந்த பணிக்காக சட்டத்தின் மூலம் நியமிக்கப்பட்ட உத்தியோகத்தர். 2வது சந்தர்ப்பம், தவறுதலாக பெறப்பட்டது, உரிய தொகைக்கு மேலதிகமாக பெறப்பட்டது, நிறைவேற்றப்படாத ஏதேனும் சேவைக்காக பணம் பெறப்பட்டது. அப்போது யார் கொடுக்கலாம்? 25,000 ரூபாய் வரையில பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். கவனம், கணக்கீட்டு உத்தியோகத்தர் இல்லையா? 25,000 ரூபாய் வரையிலான கொடுப்பனவை அனுமதிக்கக்கூடியவர் பொதுவாக அமைச்சாக இருந்தால் அமைச்சு ஒன்றின் செயலாளர் அல்லது அமைச்சு ஒன்றின் கீழ் வராத திணைக்களத்தின் தலைவர். நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நிதி ஒழுங்கு விதிகளில் வருகிற போது அவர்கள் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் 25,000 ரூபாய் வரைக்கும். இந்த எல்லையை கூட ஒரு கேள்வியாக கேட்கலாம். எவ்வளவு நுணுக்கமாக கேள்வி கேட்கிறாங்கன்னு நீங்க பார்க்கக்குள்ள விளக்கு. 25,000 ரூபாய்க்கு மேல் திரைசேரியிலையும் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், DGTO என்று சொல்லுவார்கள், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெஷரி ஆபரேஷனல். பணிப்பாளர் நாயகம், திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம். இது தனியாக ஒரு கேள்வி கூட கேட்கலாம். அரசிறையிலிருந்து திரும்ப செலுத்துதல் தொடர்பாக அனுமதி வழங்குவதோடு தொடர்புடைய திரைசேரியின் திணைக்களம். திரைசேரியே ஒரு திணைக்களம், அதுக்குள்ள திணைக்களங்கள் இருக்கு. சரிதானே? திரைசேரியின் திணைக்களம் எது நாங்களுக்கு தெரிய வேணும். திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம். இந்த கட்டுநிதி தொடர்பாக செயற்படுவது, வங்கி கணக்குகள் தொடர்பாக செயற்படுவதும் அவர்கள். வங்கி கணக்குகள் தொடர்பாக செயற்படுவது நிதி ஒழுங்கு விதி புத்தகத்தில் வேறு விதமாக இருக்குது. எங்கள் ஞாபகம் நாங்கள் அது வரையக்குள்ள கதைப்போம். சரிதானே? திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகன், DGTO என்று சொல்லுவோம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரெஷரி ஆபரேஷன். அடுத்தது ஏனைய சந்தர்ப்பங்கள். அதுவும் அதே மாதிரி தான். 25,000 ரூபாய் வரையில் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அனுமதி அளிக்கலாம். 25,000 ரூபாவுக்கு மேற்பட்டதாக இருந்தால் திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், திரைசேரி செயலாளருக்கு பதிலாக அவருக்கு தான் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கு.
தொகையை ஞாபகம் வச்சிருக்க வேணும், ஆளும் யாருன்னு ஞாபகம் வச்சிருக்க வேணும், அதுக்குரிய சந்தர்ப்பமும் 3 சந்தர்ப்பங்களும் ஞாபகம் வச்சிருக்கணும். இனியும் மறக்கக்கூடாது. நாங்கள் இன்னொரு தடவை 118 பேச போறதே இல்லை உங்களுடைய பரீட்சை முடிகிற வரைக்கும். சரிதானே? இது எங்களுடைய இறுதியான தெளிவான சந்தர்ப்பம். இதை சரியா பயன்படுத்திக் கொள்ளவும். அப்ப முதலாவது திருப்பி செலுத்தப்படுகிற சந்தர்ப்பங்களை என்று கேட்கப்பட்டால் இதிலேயே விட இருக்கு. சரிதானே? அதே போல அதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய அலுவலர்கள் அவர்களுக்குரிய எல்லைகள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு பயன்படுத்தக்கூடிய படிவம் என்ன என்று சொல்லி கேட்டாங்க. சரிதானே? இதற்கு பயன்படுத்தக்கூடிய படிவம் பொது 29 என்று சொல்லி ஒரு படிவம் இருக்கு. அதையும் உங்களுக்கு காட்டிவிடுறேன். அரசரையிலிருந்து மீளழைப்பு செய்வதற்கான படிவம் பொது 29 இந்த படிவம் தான் பயன்படுத்தப்படுது. இது சில வேளையில ஒரு புள்ளிக்குரிய MCQவா வரலாம். சரியா? சரி, அடுத்த விடயம் இதுல இந்த கொடுப்பனவை திருப்பி செலுத்தும் போது, அதாவது அரசரையிலிருந்து திருப்பி செலுத்தும் போது அதை விண்ணப்பிக்க வேண்டிய முறைமை தொடர்பாக நாங்கள் பார்த்துக்கொள்ளவும் அந்த பகுதியை மட்டும் காட்டு. வருமானத்திலிருந்து மீளச் செலுத்துவதற்காக விண்ணப்பிக்கும் போது அல்லது மீளழைப்புக்காக சமர்ப்பிக்கும் போது சமர்ப்பிக்க வேண்டிய படிவங்கள் எவை அல்லது ஆவணங்கள் எவை என்று சொல்லி இந்த பகுதி இது நீங்கள் நிதி ஒழுங்கு விதி புத்தகத்தில் பார்த்துக்கொள்ள முடியாது. அதில் இல்லை. சரிதானே? அப்போ இது ஒரு நிதி சுற்றறிக்கையாக வெளியிடப்பட்டிருப்பதனால நிதி ஒழுங்கு விதிகளோடு இணைத்து நாங்கள் அதை படித்துக் கொள்ள வேண்டி இருக்கும். கவனம், சில விடயங்களை அழுத்தி சொல்லுகிற போது அக்கறை குறைவாக விட்டுறக்கூடாது. கடைசியாகவும் நான் எங்களுடைய சுப்ரா பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தேன், நிதி ஒழுங்கு விதி 50 கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கோ. ஆண்டு மதிப்பீடுகளை தயாரிக்கும் போது, ஆண்டு வரைவு மதிப்பீடுகள் தயாரிக்கும் போது திணைக்கள தலைவர்களுடைய வகிபாகம் என்ன, அவருடைய பொறுப்பு என்ன, இப்படி ஒரு விடயம் இருக்கிறதே கனவேருக்கு தெரியாது. ஆனால் கேள்விகள் அப்படி தெரியாத விடயங்கள்ல இளமறை காயாக இருப்பவற்றில் தான் வருகிறது, கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கண்டு அப்படியே ஒரு கேள்வியை தூக்கி போட்டிருக்கிறாங்க. சரிதானே? இப்படியாக நாங்கள் சில விடயங்களை அழுதி சொல்லுகிறது கொஞ்சம் கவனம் எடுங்க. ஒரு உத்தேசமான எதிர்பார்ப்பு தானே. இப்போ அது வருகிற போது ஐயோ நாம படிச்சுட்டு வந்திருக்கலாம்னு பரீட்சை மண்டபத்தில் இருந்து கதறுவதாலே எந்த பயனும் இல்லை. இந்த விஷயத்த தெளிவாக ஞாபகப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு உத்தியோட படித்து கொள்ளுங்க. இந்த ஆவணங்கள் மீள உங்களுக்கு குழுவில் பதிவிடப்படும். இந்த குழு குரூப்பில் தரையில என்று யோசிக்க தேவையில்லை, நிச்சயமாக பதிவிடும். சரி, அப்போ நாங்கள் இதை பார்ப்போம். முதலாவது பொது 29 படிவங்களில் இரு படிவங்கள் இரு பிரதிகளில் சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். 2 பொது 29 படிவங்களோடு கீழே சொல்லப்படுகிற 6 விதமானவை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சரிதானே? முதலாவது, ஒரு பெரிய தொகைக்குள்ள திருப்பி எடுக்க வேண்டிய தொகை உள்ளடங்கியுள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களின் போட்டோ காப்பி வச்சா சரி, சர்டிஃபைட் காப்பி. பாரிய தொகைகளுக்குள் வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்துவதற்கு உத்தேசித்துள்ள தொகை உள்ளடங்கி உள்ளது. ஒரு பெரிய தொகை நீங்கள் காட்டியிருப்பீங்க கவர்மெண்ட்டுக்கு, அந்த பெரிய தொகையில் இந்த திருப்பி எடுக்க வேண்டிய தொகை அதுக்குள்ளதான் இருக்கு, அதில் ஒரு பகுதியை எடுக்க போறீங்க, உள்ளடங்கி உள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள். அப்போ அதுக்கு அந்த வருமான தலைப்புக்கு வரவு வைக்கப்பட்டுள்ள தொகையை உறுதிப்படுத்துவதற்கான சிகாஸ் மாதாந்த சுருக்கம், தொடர்புடைய வருமான தலைப்புக்கு வரவு வைக்கப்பட்டுள்ள தொகையை உறுதிப்படுத்துவதற்காக சிகாஸ் சமரி இருக்க வேணும், இணைக்க வேணும். அதுபோல பணத்தை பெற்றுக்கொண்டதற்கான பொது 172 ஜெலோ ரிசிப்ட் வச்சிருக்க வேணும். அதுபோல பணத்தை செலுத்திய போது அவர் நிரப்பி கொடுத்த பிஐவி, பிஐவி இந்த முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வேணும். பிஐவி இல்லாவிட்டால் இதில் பிரச்சனையாகும். எந்த ஒரு கொடுப்பனவும் பொதுமக்கள் நிரப்பாவிட்டாலும் உரிய அலுவலர் பிஐவியை நிரப்பிக்கொள்ள வேணும். சரி, பிஐவி வரைகளை பற்றி பார்ப்போம், ஆனால் நிரப்பிக்கொள்ள வேணும். சரிதானே? அதே போல லெஜர் நோட், அந்த பேரேட்டு குறித்த ஓட் லெஜரில் வருமான
தலைப்புகளை வரவு வைக்கப்பட்டு செலவு வைக்கப்பட்டு காசு கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்குன்னு பேரிட்டு குறிப்பு. இது ஒன்று, ஒரு பெரிய தொகைக்குள்ள குறித்த மீளப்பெற வேண்டிய தொகை உள்ளடங்கியுள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சான்றுபடுத்திய பிரதிகள். அதுக்குள்ளேயே 4 விடயம் இருக்கு. அதுபோல 2வது விடயம், இந்த தொகையை வருமானத்திலிருந்து திருப்பி பெற்றுக்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்ட கடிதங்களின் சார்ந்தப்படுத்தப்பட்ட பிரதி. இந்த தொகையை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அனுமதி ஒன்று ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குன்னு அனைவருக்கு மேலதிகமாக செலுத்தி இருந்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக வழங்கப்பட்ட அந்த கடிதத்தின் மீது. அடுத்தது அவருடைய கோரிக்கை கடிதத்தினுடைய சார்ந்தப்படுத்திய பிரதி. திணைக்களத்துக்கு அவர் கோரிக்கை கடிதம் கொடுக்கிற போது அந்த கோரிக்கை கடிதத்தினுடைய சான்றுபடுத்திய பிரதி அதுக்குள்ள இருக்க வேணும். இதே போல சில வேளையில பிடித்து வைத்த தொகை, பிட் பொண்ட், மற்றது பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட், நாங்கள் இதில் ப்ரொக்யூமெண்ட்டில் படிப்போம். அதாவது கேள்வி பிணை, செயலாற்றுகை பிணை, பிடித்து வைத்த தொகை போன்றவை உங்களுக்கு தெரியும். அந்த ரெவென்யூக்கு நாங்கள் வரவு வச்சிருவோம். இப்போ தேர்தலில் பணம் செலுத்துவார்கள், தேர்தல்களில் பணம் கட்டுப்பணம் செலுத்துகிற போது நாங்கள் அது ரெவென்யூக்கு தான் வரவு வைக்கிறோம், அரசரைக்கு வரவு வைப்போம். அது 1வது வகைக்குள்ள வந்தது, சட்டத்தினாலே அனுமதிக்கப்பட்டவர். உதவி தேர்தல் ஆணையாளர் அதுக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பார் சட்டத்தினால். அவர் அந்த தொகையை திருப்பி செலுத்துவார். அப்போ அதைத்தான் இங்கே சொல்றாங்க. அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸோட சம்மந்தப்பட்டதாக இருக்குமா இருந்தால், அதாவது ப்ரொக்யூமெண்டோட சம்மந்தப்படமாக இருந்தால் அதை விடுவிக்கலாம் என்பதற்கான டெக்னிக்கல் ஆஃபீஸரோ இன்ஜினியர் என்ற ரிப்போர்ட்டும். உதாரணத்துக்கு நீங்கள் பிடித்து வைத்த பணம் பண்ணிருக்குன்னு தானே ரிட்டர்ன்ஷன் மணி என்று சொல்லுவீங்க. பிடித்து வைத்தல் பணம் ஒரு ஒப்பந்தக்காரருக்கு குறிப்பிட்ட குறைபாட்டு காலம் முடிகிற வரைக்கும் குறித்த ஒரு தொகை, குறித்த ஒரு சதவீதம், என்ன 10%, அது 5% இருக்கலாம், அரைவாசியை திருப்பி கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய அந்த தொகையை நாங்கள் அரசுலைக்கு தான் வரவு வச்சு, அவ்வாறு வரவு வைக்கப்பட்ட ஒரு தொகையை நாங்கள் திருப்பி கொடுக்குற போது டிஓண்டியோ அல்லது என்ஜினியருடையோ ரிப்போர்ட் இருக்க வேண்டும். 5வது, தேவையான சந்தர்ப்பங்களில் இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட் அல்ல இன்டர்னல் ஆடிட் சர்டிஃபிகேட். தேவையான சந்தர்ப்பங்கள். சில வேளையில் நீங்கள் ஒரு கஸ்டம்ஸ் லெவியை 2 தரம் கட்டி போட்டீங்க என்றால், இதுதான் மேலதிகமாக செலுத்தப்பட்ட ஒரு தொகை அல்லது தவறுதலாக செலுத்தப்பட்ட தொகை, அறவிட வேண்டிய தொகையில மேலதிகமாக அறவிட்ட ஒரு தொகை என்ற 2வது வகைக்குள்ள இது வேறு. சுங்க கட்டணம், பொருட்களை இறக்குமதி செய்கிற போது கஸ்டம்ஸ் லெவி என்று கட்டுவோம் தானே. துறைமுக கட்டணம், சுங்க கட்டணம், சுங்கத்தீர்வு எல்லாம் இதை சொல்லுவோம். இது 2 தடவை வரவு வைக்கப்பட்டிருந்தால் அதை பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். வங்கியில இருந்து அது 2 தடவை தவறுதலாக வரவு வைக்கப்பட்டு விட்டது. இப்போ இந்த சுங்க தீர்வை கட்டணம் வரவு காசு கணக்கு செலவு என்று சொல்லி அங்கே பதிவு இருக்கும், அந்த பதிவை காட்ட வேணும் பேங்க்ல இருந்து போனது. இது நீங்கள் விருப்பமோ விருப்பம் இல்லையோ இதை படித்து வச்சிருக்கதான் வேணும். இந்த பகுதியில் கேள்வி கேட்கப்படுவதாக இருந்தால் மிகவும் நுணுக்கமாக கேட்கணும் என்று வினாவை தயாரிப்பவர் விரும்புவாராக இருந்தால் நிச்சயமாக இதுக்குள்ள கேள்வி கேட்பார். வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் ஒரு 4 விளங்கப்படுத்துங்க என்று கேட்கலாம். 6 இருக்கிறபடியால் சில வேளை முழுமையாக உங்களை எழுத சொல்லி போட்டு இதுக்கு ஒரு 8 புள்ளியை கொண்டு தரலாம். என்ன, 1வது அதுக்குள்ளேயே 4 பெரிய விடயங்கள் இருக்கிறதுனால அதற்கு ஒரு 3 புள்ளியோ 4 புள்ளியோ ஒதுக்கலாம், அல்லது 2 புள்ளிகளையோ ஒதுக்கலாம். ஒதுக்கி போட்டு மிகுதிக்கு அதை கொடுக்கலாம். பொது 29 படிவங்களினுடைய 2 பிரதிகளோடு என்று சொல்லுவதன் மூலமாக அதற்கு ஒரு புள்ளியை கொடுத்துட்டு ஏனையவற்றுக்கு ஒரு புள்ளியை ஒதுக்கி கொடுக்கலாம். இதுக்கு மட்டும் 1வதுக்கு மட்டும் 2 புள்ளியை ஒதுக்கி விடலாம். அதனோட புள்ளியிடத்தை தயாரிக்கிறவர் ஏதோ ஒரு விதமாக இது 8 புள்ளிக்கு இது பெறுமதியானது, குறைவானது அல்ல, இப்படி கேட்கலாம். அடுத்த விடயம் பாருங்க. அடுத்த ஒரு தலைப்பு, இந்த 118 கேட்கக்கூடிய 3வது தலைப்பு, வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். வருமானத்திலிருந்து
அதாவது அரசவைக்கு வரவு வைக்கப்பட்ட ஒரு தொகையை திருப்பி செலுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை என்று சொல்லி கேட்கிறேன். இங்க ரெண்டு பெரிய விடயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அல்லது நான் மூன்று பெரிய விடயங்கள் என்று சொல்லி இதை பார்க்கலாம். சரிதானே? குறிப்பாக இதுல ரெண்டு முக்கியமான விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, அதிகார தத்துவத்துக்கும் விடுக்கப்படுகின்ற கோரிக்கைகள் பொது 29 மாதிரி படிவத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்படுதல் வேண்டும். இங்க அமைச்சினாலே அல்லது திணைக்களத்தினாலே கவனத்தில் கொள்ளப்படுகிற விடயங்கள், இந்த கொடுப்பனவுக்கு திருப்பி செலுத்தும் போது என்ன விடயத்தை செய்ய வேண்டும், அவருக்குரிய அதிகாரத்தையும் பார்க்க வேண்டும். தத்துவம் கையளிக்கப்பட்டிருக்கிறதா, அதிகாரம் இருக்கிறதா, திருப்பி செலுத்துவதற்கான அதிகாரம் இருக்கிறதா. இப்போது 29 படிவத்தின் கோரிக்கைகள் தொடர்பாக அந்த உரிய அதிகாரம் அளிக்கப்பட்டவருக்கு அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்ற திணைக்களம் அல்லது அமைச்சு இந்த விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இது ஒரு தனி கேள்வியாகவும் வரலாம். இந்த முதலாவது தனி ஒரு கேள்வியாக வரலாம். அதாவது வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் கோரிக்கை ஒன்றை பெறுகின்ற அமைச்சு அல்லது திணைக்களம் எவ்வாறான விடயங்கள் தொடர்பாக கவனத்தில் எடுக்க வேண்டும். திருப்பி செலுத்துவதனுடைய முறையான தன்மை, அதாவது திருப்பி செலுத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று இங்கு பொருந்துகிறதா என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் 3 சந்தர்ப்பம் பார்த்தோம் தானே. ஒன்று சட்ட ரீதியானது அல்லது சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவானது, 2வது தவறுதலாக செலுத்தப்பட்டது, மேலதிகமாக செலுத்தப்பட்டது, 3வது விஷயம் ஏனையவை என்று சொல்லி பார்க்கிறாங்க. அது 2வதுகளை இன்னும் ஒன்று பார்க்கிறாங்க, நிறைவேற்றப்படாத ஒரு சேவைக்காக செலுத்தப்பட்டது என்பதையும் பார்க்கலாம். தவறுதலாக செலுத்தியது, மேலதிகமாக செலுத்தியது, நிறைவேற்றாத ஒரு சேவைக்காக பெறப்பட்டது. 3வது ஏனையவை. இப்போ இதுல நாங்கள் பார்க்க வேணும், திருப்பி செலுத்துவதில் முறையான தன்மை இருக்கா, அந்த விடயங்களுக்குள்ள அது பொருந்துதான். அடுத்தது, யார் விண்ணப்பிக்கிறார்களோ அவர்கள் அந்த கொடுப்பனவை பெறுவதற்கு உரிமை உடையவர்களா. விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தரப்பினர்களுக்கு அந்த கொடுப்பனவை பெறுவதற்கு உரிமை இருக்கிறதா, திருப்பி செலுத்தப்படுகிற தொகை சரியானதா. அடுத்தது, திருப்பி செலுத்துவது தொடர்பாக ஏற்கனவே கிளைம் பண்ணி இருக்கிறோமா, கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறதா, அதற்கான அதாரிட்டியை நாங்கள் திருப்பி செலுத்துவதற்குரிய அதிகாரத்தை வழங்கி இருக்கிறோமா. அதாவது 2 முறை செலுத்தப்படாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கை அவர்கள் பார்க்க வேண்டும். இந்த தொகை ஏற்கனவே திருப்பி செலுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா, அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதா என்பதை சரி பார்த்துக் கொள்ள வேண்டும். சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் திரட்டப்பட்ட அரசாங்க வருமானம் பற்றி சந்தர்ப்பத்தில் திருப்பி செலுத்துவதற்கு விடுக்கப்படுகிற கோரிக்கை சட்டத்துக்கு இணங்கியதாக இருக்கிறதா. இப்போ நாங்கள் தேர்தலில் எல்லாம் அதை பார்ப்போம், திருப்பி கொடுக்கிறதாக இருந்தால் அவர்கள் 5% குறையாத வாக்குகளை பெற்றிருக்க வேணும் போன்ற சில சட்ட ஏற்பாடுகள் இருக்கு. கட்டின எல்லாருக்கும் காசு திருப்பி கொடுக்கறது இல்லை. அதான் சில வேலை கட்டுப்பணத்தை இழந்தாருன்னெல்லாம் போடுவாங்க. அதன் கருத்து 5%க்கும் குறைவான வாக்குன்னா கொடுக்க மாட்டோம். அப்போ சட்ட ஏற்பாடுகளின் கீழ் அரசரைக்கு வரவு வைக்கப்பட்ட தொகையை திருப்பி செலுத்துவதற்காக கோரிக்கை ஒன்றை கொடுக்கும் போது அது சட்டத்துக்கு இணங்கியதாக இருக்கிறதா என்று பார்க்க. சரியா? அப்ப இது யார் முதலாவது பொறுப்பாக நாங்கள் பார்க்கிறோம்? பிரதானமான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்ற திணைக்களம் அல்லது அமைச்சினால் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் பாருங்க. வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் என்கிற பெரிய தலைப்புக்கு கீழே தனித்தனியாக பார்க்கிறோம். ஒன்று, இந்த கோரிக்கை தொடர்பாக அதற்கான பிரதானமான நடவடிக்கையை ஆரம்பிக்கின்ற திணைக்களம் அல்லது அமைச்சு. அதாவது எந்த அமைச்சுக்கு அல்லது திணைக்களத்துக்கு இந்த விண்ணப்பம் கிடைக்குதோ அவர்கள் இதை செய்வார்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. 2வது பாருங்க, திரைசேரி கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். இது ஏற்கனவே அமைச்சு அல்லது திணைக்களம் மேலே சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் சரி பார்த்துத்தான் இங்கே அனுப்பி இருக்கும். என்ன 5 விடயங்களுக்கு சரி பார்த்து அனுப்பி இருக்கும். இப்போது பொது 29 விண்ணப்பத்தை
திரைசேரி தான் இந்த படத்தை மீளளிக்க போகுது. பொது 29 விண்ணப்ப படிவத்தை சரிபார்க்கும் போது திரைசேரி கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது என்ன என்று சொல்லி பார்க்கலாம். அது மேலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த படிவத்தை திரைசேரிக்கு அனுப்புறதுக்கு முன்னர் இந்த விடயங்கள் சரியாக இருக்குது என்கிறத அமைச்சர் அல்லது திணைக்களம் உறுதிப்படுத்தி கொள்ளவும் வேணும் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. பாருங்க, முதலாவது திருப்பி செலுத்துவது முறையானது, நியாயமானது. இது யார் பார்க்க வேணும்? திரைசேரி கவனத்தில் கொள்ளுகிறது. அமைச்சினால நிச்சயிக்கப்பட்டிருக்கும் தான திரைசேரி இந்த விஷயத்துல கவனம் எடுக்கும். திருப்பி செலுத்துவது முறையானது, நியாயமான தன்மை கொண்டது. இரண்டாவது, நியதி சட்ட முறையான திருப்பி செலுத்தலாக இருக்கின்ற போது திருப்பி செலுத்தும் கொள்கை சட்டத்துக்கு இணங்கியதாக இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்ன தேர்தலில் வைப்புப்படம் செய்தவர்களுக்கு திருப்பி கொடுக்கிறது அது மாதிரியாக ஒரு சட்ட ஏற்பாட்டின் கீழ் இதை திருப்பி கொடுக்கும் போது நியதி சட்ட முறையான திருப்பி செலுத்துதலாக இருக்கிற போது திருப்பி செலுத்துகின்ற கொள்கை சட்டத்துக்கு இணங்கியதாக அது இருக்கிறதா? அடுத்தது, விண்ணப்ப படிவம் பொது 29 வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை பரிசீலனை செய்யும். அதுல என்னென்ன விடயங்களை பரிசீலனை செய்ய வேணும்? திருப்பி செலுத்துகிற வருமான தலைப்பு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கா? செலுத்தப்படுபவருடைய பெயர், அந்த திருப்பி செலுத்துவதை மூன்றாவது நபருக்கு கொடுக்க சொல்லி சொல்லப்பட்டிருந்தால் அந்த விவரமும் அதில் இருக்கும். சில வேளை செலுத்தியவர் ஒருவராக இருப்பார், இப்போது நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியதை அவர் மூன்றாம் நபர் ஒருவர் தன்னுடைய பின்னூர்த்தாளருக்கு கொடுக்க வேண்டியிருந்தால் அந்த அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டும். எங்களுக்கு அப்படி நடக்கிறது. தேர்தலில் காசை கட்டிட்டு வெளிநாட்டு போயிடுவார்கள், பிறகு சொல்லுவார்கள் தங்களை கட்சியில் இருக்கிற யாரோ ஒருவருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுங்கள். அதுக்குரிய ஆவணம் தந்திருப்பேன். இப்போ மூன்றாம் தரப்புக்கு செலுத்துவதாக இருந்தால் மூன்றாம் தரப்பினுடைய பெயர் விவரங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்க வேண்டும். சரிதானே? அப்போ இவ்வளவு விடயம் பார்த்தா சரி. கீழே இருக்கிறது மேலதிக விளக்கத்துக்கானது. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல இல்லை. இதுல இந்த சமரை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அடையாளம் இருக்குத்தானே, இந்த விடயத்தை பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம். அது ஒரு கணக்குகளினுடைய சீராக்கமாக இருந்தால் அங்கே திரைசேரிக்கு அனுப்ப தேவையில்லை, உரிய திணைக்கிழமை அதை செய்து கொள்ளலாம். அது கணக்கீட்டு உத்தியோகத்தரோ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரோ அந்த வருமான கணக்கை சரியாக இருக்க வேண்டிய பெயரை குறிப்பிட்டு சீராக்கம் செய்து கொள்ள முடியும். சீராக்கமாக இருந்தால் ஒரு கணக்கில் மாறி வச்சிட்டம் இன்னொரு கணக்கு தான் மாற்ற வேணும், இந்த மாதிரி சீராக்கமாக இருந்தால் அங்கே அனுப்ப தேவையில்லை என்று சொல்லியிருக்கு. சரி, அந்த பகுதியை விடுவோம் நாங்கள். சரிதானே? இப்போ இது திரைசேரியினால சரிபார்க்கப்படக்கூடிய விடயங்கள். அதில் தொடர்ச்சியை பாருங்க. ஈனாவின் தொடர்ச்சி, திருப்பி செலுத்த வேண்டிய வருமான தலைப்பு தெளிவாக இருக்கா? செலுத்தப்பட்டிருப்பவருடைய பெயர் அல்லது மூன்றாம் நபராக இருந்த அவருடைய பெயர், திருப்பி செலுத்துவது பற்றிய விவரம், விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு காரணமான முழு விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டி இருக்கு. மற்றது, திருப்பி செலுத்த வேண்டிய தொகை எழுத்திலும் இலக்கத்திலும் சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா? இந்த தொகை கணக்கில் சேர்த்த திகதி, இடம் என்பவை, வருமான தலைப்பு என்பவை காட்டப்பட வேண்டும். என்ன தலைப்பு கீழே எந்த திகதியில எந்த நிறுவனத்தினால இது வரவு வைக்கப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்கள் எல்லாம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அந்த விடயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் அதை பார்க்க வேண்டும். சரிதானே? இப்போ பெரிய தொகை ஒன்று வரவு வைக்கப்பட்ட அதில் ஒரு பகுதி தான் திருப்பி கொடுக்கிறதாக இருந்தால் அந்த பாரிய தொகை எவ்வளவு, அது கணக்கு வச்சிருக்கிற மாதம், வருஷம், என்ன தலைப்புகளை வரவு வைக்கப்பட்டிருக்குது, இந்த விவரங்கள் உள்ளடக்கி அதுக்குள்ளதான் இதில் ஒரு சிறிய தொகையாக இது அடங்கும். முழு தொகையும் திருப்பி கொடுக்கறது இல்லை, அதில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்கறதாக இருந்தால் அந்த பெரிய தொகை டிபாசிட் பண்ண விவரங்கள் இருக்க வேணும். அதே போல இதற்குரிய சான்றிதழ் கொடுக்க வேணும். வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்துவதற்கான அந்த ரெக்கமெண்டேஷன் அல்லது சர்டிஃபிகேட் இருக்கும். அது விண்ணப்பிக்கின்ற திணைக்கள தலைவர் அவருடைய திகதி, பதவி, லட்சணை தெளிவாக காட்டப்பட்டு ரப்பர் ஸ்டாம்ப் அடித்து இருக்குதா என்கிற விஷயத்தை, அதாவது சான்றிதழ் இணைக்கப்பட்டிருக்கா என்பதையும்
பார்த்துக்கொள்ள வேண்டும். இது எப்போ பார்க்கறது? இரண்டாவது விடயம், பொது 29 விண்ணப்ப வடிவத்தை சரிபார்க்கும் போது திரைசேரி கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். இப்போ நான் திரும்பவும் உங்களுக்கு விளங்கும் என்றதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது விடயம் என்ன கேட்டது? நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்ற திணைக்களம் அல்லது அமைச்சினால் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள். இந்த நடவடிக்கையை ஆரம்பிக்கின்ற அமைச்சோ திணைக்களமோ கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம். இரண்டாவது விடயம் என்ன சொன்னாங்க? விண்ணப்ப படிவத்தை சரிபார்க்கும் போது திரைசேரி என்ன விதமான விடயங்களை கவனத்தில் கொள்ளும். சரியா? மூன்றாவது, சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள். இது மேலே ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த விடயங்களை நாங்கள் சரிபார்க்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. சமர்ப்பிக்கும் போது சரிபார்க்க வேண்டிய விடயங்கள் நாங்கள் மேலே 6 விடயம் சொல்லியிருந்தாங்கள். அவருடைய கோரிக்கை கடிதம், வரவு வைக்கப்பட்ட பேரேட்டு விவரம், பணம் செலுத்திய பற்றிச்சீட்டு, இந்த திருப்பி செலுத்துவது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அல்லது கட்டளை, பெரிய தொகையை உள்ளடக்கியதாக அதனுடைய சிகாஸ் சுருக்கம், அடுத்தது ரிட்டன்ஷன் மணியாக இருந்த ஒப்பந்தத்தினுடைய பிடித்து வைத்தல் போன்ற அல்லது கேள்வி வைப்பு பிணைகள், செயல் நிறைவேற்று பிணைகள் போன்ற விடயங்களாக இருந்தால் அந்த வேலை சரிவர நிறைவேற்றிருக்கிறது என்று சொல்லி ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அல்லது பொறியியலாளரால் வழங்கப்படுகிற சான்றிதழ். இப்போ பாருங்க, இதுக்குள்ளேயே 3 கேள்வி இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஒரு கேள்வி கேட்கப்படுமாக இருந்தால் நீங்கள் சொல்ல வேணும், இங்கே இருந்து ஆரம்பிக்கும். வருமானத்திலிருந்து திருப்பி செலுத்தும் போது கவனத்தில் கொள்ளப்படுகிற விடயங்கள்: ஒன்று, திணைக்களம் அல்லது அமைச்சு கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம்; இரண்டாவது, திரைசேரியினால சரிபார்க்கப்பட வேண்டிய விடயம்; மூன்றாவது, இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். சரிதான், இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்கிற 3 தலைப்புகளை இதை சொல்லணும். தனிக்கேள்வியாக கேட்பார்களாக இந்த ஆவணங்கள் தொடர்பில் மேலே இருக்கிறத சொல்றது நல்லது. விண்ணப்ப படிவத்தோடு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள் என்கிற இந்த தலைப்புகளில் இருக்கிற விடயங்கள் கீழே இருப்பதை விட தெளிவாக இருக்கும். இது தனியாக சொல்லலாம். இதுக்குள்ள இந்த சுற்றறிக்கையில இல்லாத சில விடயங்களை நாங்கள் பார்த்துக்கணும். அது யாரால் அனுமதிக்கப்படலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க தேவையில்லை. இதில் 118(2) அரசறையிலிருந்து மீளளிப்புக்கு யார் அனுமதிக்கலாம், அங்கே தொகைகள் எல்லாம் சொல்லி தெளிவாக இருக்கிறபடியால் அது பிரச்சனை. அடுத்த பாருங்க, இதில் மீளளிப்புக்கு விண்ணப்பம் செய்யும் திணைக்களம் அவற்றுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். இதுதான் அங்க நாங்கள் பார்த்த முதலாவது விடயம். மீளளிப்புக்கு விண்ணப்பம் செய்யும் திணைக்களம் அவற்றுக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்கிற போது நாங்கள் இதுல பார்த்த விஷயம்தான் முதலாவது பகுதி. இந்த மீளளிப்பு தொடர்பான பிரதான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்ற திணைக்களம் அல்லது அமைச்சினால் எவ்வாறான விடயங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்கப்படுகிற அதே விடயத்தை தான் நீங்கள் பதிலாக கொடுக்க போகிறீங்க. அடுத்தது, மீளளிப்பை அனுமதிக்கும் உத்தியோகத்தர். மீளளிப்பை அனுமதிக்கும் உத்தியோகத்தர் பொறுப்பாக இருக்க வேண்டிய விடயங்கள். ஒரு உத்தியோகத்தர் என்னென்ன விடயத்தில் கவனத்தை கொள்ள வேணும் என்று கேட்டால், மீளளிப்பு முறையானது, நீதியானது. மீளளிப்பு விடயத்தில் மீளளிப்பின் விடயம் உரிய சட்டத்துக்கு இணங்குவதாக இருக்கிறது. இதை நாங்கள் மீளளிப்பை இப்போது அனுமதிக்கிற உத்தியோகத்தராக நாங்கள் யாரை பார்க்கிறோம்? திரைசேரியோட தொடர்புபடுத்தி பார்க்கிறோம். திரைசேரி எவ்வாறான விடயங்களை பார்க்க வேணும் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்குதான் இந்த 2வது விடயம். இதை தான் நீங்க பார்க்க வேணும். மீளளிப்பை அனுமதிக்கும் உத்தியோகத்தர் திருப்பி செலுத்துவது முறையானது, நியாயமானது, அடுத்தது சட்டமுறை கொள்கைகளுக்கு இணங்கியதாக இருக்கிறது. அதை விட இந்த விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பற்றியும் நாங்கள் மேலதிகமாக சொல்லியிருக்கிறோம். தலைப்பு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குதா, உரிய அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கா, 3ஆம் நபராக இருந்தால் அவருடைய விவரம், திருப்பி செலுத்துவது பற்றிய விவரங்கள் விண்ணப்ப படிவத்தில் முழுமையான விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குதா, தொகை எழுத்து இலக்கத்தில் சரியா இருக்கா, அந்த தொகையை கணக்கில் சேர்த்து
திகதி, இடம், வருமான தலைப்பு போன்ற விவரங்கள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறதா என்பதை பற்றி அவர் பார்த்து கொள்ள வேண்டும். சரியா? இதான் 118 தொடர்பாக நான் உங்களோட பேசக்கூடிய முக்கியமான விடயம். நிதி ஒழுங்கு விதி 118 அரசு வருமானத்திலிருந்து செய்யப்படுகிற மீள் கொடுப்பனவுகளுக்குள்ள பெரிய பெரிய கேள்விகளுக்கெல்லாம் இனி நாங்கள் 118 வந்தால் கதையே இல்லை, அப்படியே விட எழுதக்கூடியதாக இருக்கும். 7வது கேள்விக்கு போகும். சேதாரங்கள் தொடர்பு. இந்த சேதாரங்கள் என்று வருகிற போது சில நேரங்களில் இது ஒரு மொழிபெயர்ப்பு குறைபாடாக நீங்கள் இதை உணரக்கூடும். நட்டங்கள், சரிதானே? நட்டங்கள் தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தற்போது நடைமுறையில் உள்ள எல்லை, இது 2024 ஜூன் மாதத்தில் இந்த எல்லைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. சரி, இந்த எல்லைகள் தொடர்பாக நாங்கள் ஒரு சிறிய இடைவேளையை தொடர்ந்து பேசுவோம். சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த விடயத்தை பேசுகிற போது சகோதரன் ஒருவருடைய ரிக்வெஸ்ட் இருந்தது, நீங்கள் இதில் வரக்கூடிய ஏனைய வினாக்களையும் எங்களுக்கு ஒரு வினாபத்திரமாக தந்து கொள்ள முடியுமா என்று. நாங்கள் ஏற்கனவே ஒரு வினாபத்திரத்துக்கு கூடாக பயணிக்கிற போது இன்னும் ஒரு வினாபத்திரம் தேவையில்லை, அல்லது அது மேலதிகமாக உங்களை மிகவும் விசாலமான ஒரு பரப்புக்குள்ளே கொண்டு போய் விளக்கம் குறைவானதாக ஆக்கிவிடலாம் என்கிற ஒரு அச்சம் என்னட்ட இருக்குது. ஆனால் இதில் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இப்போ உதாரணமாக அரசிறையிலிருந்து மீளழைப்பு என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் பேசிய விடயம் இருக்குதானே. அரசிறையிலிருந்து மீளழைப்புங்கிற போது அதில் வினவப்படக்கூடிய கேள்விகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, அரசிறையிலிருந்து மீளழைப்பு செய்யப்படுகிற சந்தர்ப்பங்கள் எவை, இது தனியாக சொல்லியிருக்கிறேன். 3 சந்தர்ப்பம். அப்போ இது ஒரு கேள்வியாக நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு அந்த வல்லமை இருக்க வேண்டும் வினாக்களை தயாரித்துக் கொள்வதற்கு. நீங்கள் வேறு விடயங்கள், இப்போ நான் படிப்பிக்கிற, நாங்கள் கலந்துரையாடுகிற இந்த விடயப்பரப்புக்கு வெளியில் ஒரு விடயப்பரப்பை கலந்துரையாடுகிற போது கூட உங்களுக்கு அதில் இருந்து கேள்விகளை பிரித்தெடுப்பதற்கு புரியதாக இருக்கும். அப்போ முதலாவது, இங்கு அரசிறையிலிருந்து மீளழைப்பு செய்யப்படுகிற சந்தர்ப்பங்கள் அல்லது திரட்டு நிதிக்கு வரவு வைக்கப்பட்ட தொகை ஒன்றிலிருந்து மீளழைப்பு செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள், இது தெரியும் உங்களுக்கு. 3 சந்தர்ப்பங்கள் நாங்கள் அழகாக சொல்லியிருக்கோம். திருப்பி நான் அதுக்கு நேரத்தை விரயப்படுத்த இல்லை. 2வது, அந்த கொடுப்பனவுகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் யார், அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லைகளவை, இது 2வது கேள்வி. இது ஒரு தனி கேள்வியாகவும் நாங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம். இது 2ஐயும் மச் பண்ணி 3வது கேள்வியை நாங்கள் கிரியேட் பண்ணுகிறோம். அப்படி அரசியலிருந்து மீளழிப்புக்கான சந்தர்ப்பங்களை குறிப்பிட்டு அவற்றின் எல்லைகள் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய அலுவலர்கள் யார் அல்லது அதிகார பீடங்கள் எவை என்று கேள்வி கேட்கப்பட்டால் இந்த விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். இதுக்கு பிறகு சொல்லுகிறோம், வருமானத்தில் இருந்து திருப்பி செலுத்துகிற விண்ணப்பத்தோடு சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள், இது 4வது கேள்வி. வருமானத்தில் இருந்து திருப்பி செலுத்தும் போது அல்லது அரசரைக்கு வரவு வைக்கப்பட்ட தொகை ஒன்றை மீளச் செலுத்தும் போது இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள். அப்போ முதலாவது ஆவணம் பொது 29(2) படிவம் இருக்கணும், அதோட கீழ்வரும் ஆவணங்களை இணைக்க வேணும் என்று சொல்லி 6 ஆவணங்களை எழுதக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதையும் ஒரு கேள்வியாகவும் விடையாகவும் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ நான் எல்லாருக்கும் இந்த புரிதல் இருக்காதுன்றதால தான் இந்த பகுதியை திருப்பி கதைச்சு கொண்டிருக்கிறேன். சரியா? அதுக்கு பிறகு மீளழைப்புக்கு விண்ணப்பம் செய்யும் திணைக்களம் என்ன விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கும். அதாவது இந்த மீளழைப்பு தொடர்பாக, அரசிலிருந்து மீளழைப்பு தொடர்பாக ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற நிறுவனம் அல்லது திணைக்களம், அமைச்சு என்ன விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கும் என்று சொல்லி தனிக்கேள்வியாக பார்த்தோம். அடுத்தது, மீளழைப்பை அனுமதிக்கும் உத்தியோகத்தர். மீளழைப்பை அனுமதிக்கும் உத்தியோகத்தர் என்றால் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், அந்த சட்டத்தினாலே அனுமதிக்கப்பட்ட உத்தியோகத்தர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது திரைசேரி. நாங்கள் பொதுவாக இந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கும் போது திரைசேரியதை பார்க்க வேணும் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் இது 3 பேருக்கும் பொதுவானது. மீளழைப்பை அனுமதிக்கிற உத்தியோகத்தர் என்ன விடயத்தை பார்க்க வேணும், இது ஒரு கேள்வியாக தனியாக இருக்கு. மீளழைப்பு விண்ணப்பத்தோடு சரிபார்க்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்று சொல்லி திருப்பியும் சொல்லி தந்திருக்காங்க. மேலே இணைக்கப்பட வேண்டிய ஆவணம் சொன்னபடியால் அதே விடயத்தை நீங்கள் பதிலாக எழுதிக்கொள்ள. இப்போ பாருங்க, 5 அல்லது 6 கேள்விகளுக்குரிய விடைகளை நாங்கள் ஒரு சின்ன பஸ்பாட் கேள்விக்குள்ளால, ஒரு MCQக்குள்ளால நாங்கள் அதை நகர்த்தி கொண்டு போயிட்டு, சரிதானே? அரச வருமானத்திலிருந்து செய்யப்படுகின்ற மீள் கொடுப்பனவுகள் என்கிற ஒற்றை விடையோட நாங்கள் ஒரு 6 கேள்வியை போட்டுட்டோம். இதுவே ஒரு பரந்த பிரதேசத்துக்குள்ள நாம ஏதோ ஒரு விடயத்தை பேச வந்துட்டு பறந்து பேசுகிறோம்.
ஆனால் எங்களுக்கு இது என்னென்னால் நாங்கள் பேச வேண்டிய விடயங்களை கோடிட்டு காட்டுகிற ஒரு கருவியாகத்தான் இந்த வினாத்தாளை பயன்படுத்துகிறோம். வெறுமனே வந்த வினாக்களுக்கு விடைகளை தேடுவது எங்களுடைய நோக்கமும் அல்ல. வரக்கூடிய வினாக்களுக்கு படிக்க இல்லைண்டா படிக்கிறதுல என்ன பிரயோசனம்? அந்த அடிப்படையில் பேசுகிறோம். சரிதானே? புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்தது 7வது கேள்வி, சேதாரங்கள். அப்ப இந்த சேதாரங்கள், நட்டங்கள், இழப்புகள் இப்படியாக இதனுடைய மொழிபெயர்ப்புகள் வேறுபடலாம். உங்களுக்கு பார்த்தோன்னு தெரிய வேணும், ஓகே இது நட்டம் தான் கேட்குறாங்க போல இருக்கு. இந்த நட்டம் தொடர்பில் உத்தியோகத்தர்கள் நட்டங்களை கையாளும் அலுவலர்கள் தொடர்பான நிதி ஒழுங்கு விதி. இப்போ ஒரு புதிய நிதி ஒழுங்கு விதிக்குள்ள நாங்கள் போக போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி தந்தேனே மேலே ஒரு இடத்துல இருக்குது என்று சொல்லி இந்த அடுத்தது போகிறோம். நிதி ஒழுங்கு விதி 108 தொடர்பாக இப்போ பேச போகிறோம். அப்போ 108 என்றால் எங்களுக்கு தெரியும், நட்டங்களை கையாளும் அலுவலர்கள். இதுதான் நிதி ஒழுங்கு விதி 108. சரிதானே? 7வது கேள்வி, சாரி 8வது 7வது கேள்வி, நிதி ஒழுங்கு விதி 108க்கு அமைவாக. ஆனால் இங்க அவர் அந்த நிதி ஒழுங்கு விதி நம்பரை சொல்லி, சேதாரங்கள் தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவரினால் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தற்போது நடைமுறையில் உள்ள எல்லையாக அமைவது. இப்போது அந்த எல்லை இது கொஞ்சம் பழைய பேப்பர். நான் சொன்னேன் 2003ஆம் ஆண்டு, சாரி 2023ஆம் ஆண்டு நடந்த பரீட்சை. 2024 ஜூன் மாதத்தில் மாற்றப்பட்டது. இங்கே அது மாறிவிடும். அப்போ கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய எல்லை என்ன என்பது தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 108 திருத்தப்பட்டது. 1/2020 சுற்றறிக்கை. இதுவும் பின்னர் மாற்றப்பட்டு விட்டது 2/2024 சுற்றறிக்கையினால். 1/2022 ஏற்கனவே 108 ஒன்றுக்கு பதிலாக கீழ்வரும் திருத்தங்கள் ஏற்புடையவையாகும் என்று சொல்லி என்னுடைய 2024 ஜூன் மாதத்துக்கு முந்தைய காணொளிகளை நீங்கள் யூடியூப் தளத்தில் பார்த்தால் இதில் இருக்கிற விடயங்கள் தான் இருக்கும். சரிதானே? இதில் இருக்கக்கூடியவற்றை நாங்கள் கொஞ்சம் திருத்தி அமைக்க வேண்டியிருக்கிறது 2/2024க்கு கீழ். இப்போ இதில் முதலாவது இந்த நட்டங்களை கையாளக்கூடிய அலுவலர்களை பார்ப்போம். அதுக்கு பிறகு நான் எல்லைகள் தொடர்பில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரியா? நட்டங்களை கையாளக்கூடிய அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் யார் என்று கேட்கப்பட்டால், ஆக குறைஞ்ச கீழ்ப்பகுதியில இருந்து போகிற போது கணக்கீட்டு உத்தியோகத்தர். ஆக குறைந்த கீழ்ப்பகுதியிலிருந்து நாங்கள் போகிறோம், அப்போது கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப கணக்கீட்டு உத்தியோகத்தரை பொறுத்தவரையில இந்த கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்பவர் ஒரு திணைக்கள தலைவர். சரிதானே? கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்பவர் ஒரு திணைக்கள தலைவராக இருப்பார். இவர் நிதி ஒழுங்கு விதி 105(1) பிரகாரம், அந்த 105(1) பிரகாரம் என்றால் என்னென்றால், ஒரு நட்டத்தை நாங்கள் நட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தை திருப்பி செலுத்த வேண்டிய தொகையை கணிப்பிடுவது 105(1) பிரகாரம். அது நான் தனியாக சொல்லித்தார். நட்டத்தை யாரிடமிருந்து அறவிட வேண்டும் என்று தீர்மானித்த பிறகு அவரிடமிருந்து அறவிட வேண்டிய தொகையை தீர்மானிப்போம். அப்படி தீர்மானிக்கிறது தான் 105(1) என்கிற விடயம். அப்போ 105(1) பிரகாரம் அவருடைய பெறுமதி 2,50,000 ரூபாய் என்று சொல்லி இருந்தது. அது இப்போ மாறிட்டுது. இப்போ நீங்கள் இது 500,000 ரூபாய் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய தொகை 500,000 ரூபாய். அதாவது 5 லட்சம் ரூபாய் உண்மையா? சரிதானே? 500,000 ரூபாவுக்கு விஞ்சாத ஒரு தொகையை அவர் கையாளக்கூடியதாக இருக்கு. அப்ப நட்டத்தின் பெருமானம் 105(1) கீழ் அவர் கையாளக்கூடிய தொகையாக நாங்கள் பார்க்கிறோம். முந்தி 2,50,000 ரூபாய் இருந்தது, இப்போ 5 லட்சம் ரூபாவாக மாறிவிட்டது. கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய எல்லை 5 லட்சம் ரூபாய்கள். சரியா? இப்படி அதை வச்சுக்கொள்ளுங்க. மற்றது 104(2) கீழ் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்கள். இந்த 104(2) கீழ் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்கள் நிதி ஒழுங்கு விதி 104 நாங்கள் பார்க்கக்குள்ள பார்த்தோம். ஏற்கனவே அங்கே இருக்கிறதுல பெண்டிங்கில் 104 பெண்டிங்கில் தான் இருக்கு. சரிதானே? அந்த அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்கள், அதாவது
திரைசேரிக்கு அறிக்கையிட தேவையற்ற நட்டங்கள் என்பதுதான் அதனுடைய விரிவு. 104.2 குறிப்பிடப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்கள், இந்த ரெண்டும் கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளும். இப்போ முதல்ல நாங்கள் இலகுவாக கற்றுக்கொள்வோம். நட்டங்களை கையாளுவதற்கு அதிகாரமளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் யார் என்றால், ஒன்று கணக்கீட்டு உத்தியோகத்தர், இரண்டாவது அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், மூன்றாவது அமைச்சு செயலாளராக உள்ள பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். கணக்கீட்டு உத்தியோகத்தர், அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், அதாவது அமைச்சு ஒன்றின் கீழ் வராத திணைக்களத்தினுடைய தலைவர், அவர் அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருப்பார். அடுத்தது அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இந்த 3 பேரும் தான் நட்டங்களை கையாள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள். யார் என்று கேட்டா சரி, சரிதானே? அடுத்தது, இப்ப அமைச்சு செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் எவ்வளவு நட்டங்களை கையாள? முதலாவது விடயம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக இருப்பு பொருட்களுக்கான வற்றல், சுருங்கல், தேய்தல், அழுகுதல், ஆவியாதல், உலர்தல் என்று சொல்லி இருக்கு, சரிதானே? அப்ப உலர்தல், சுருங்கல், தேய்தல், அழுகுதல், ஆவியாதல் போன்றவற்றினாலே ஏற்படுகிற நட்டங்கள். இது திரைசேரியால ஒவ்வொரு சதவீதம் இருக்கு. எந்த பொருளுக்கு எவ்வளவு சதவீதம் இவ்வாறு நட்டம் ஏற்படலாம். இவை நட்டங்களாக கருதப்படுமா? சில பேருடைய சில ஆசிரியர்கள் எழுதிய புத்தகத்தில் நட்டமாக இதை கருதக்கூடாதுன்னு இருக்குது. அப்படி இல்லை, இது நட்டமாக கருதப்படக்கூடிய ஒரு விடயம், சரிதானே? அப்போ தேய்தல், சுருங்கல், ஆவியாதல், அழுகுதல், வற்றி போதல் போன்றவை எல்லாம் இதுக்குள்ள வரும். உலர்தல், வற்றி போதல் எல்லாத்தையும் நாங்கள் இதுக்குள்ள சேர்க்கலாம். இது திரைசேரியினால ஒரு சதவீதம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த சதவீதத்துக்குள்ள நிகழ்ந்தால் அமைச்சு செயலாளர், பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அதை செய்து கொள்ள முடியும். சரியா? இது எங்க இருக்குது, இது எங்க மாற்றப்பட்டிருக்குது என்று கேட்டால், இந்த பகுதியில் இதுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. சாதாரணமாக ஏற்படுகிற வற்றல், சுருங்கல், தேய்தல், ஆவியாதல், உலர்தல் போன்றவற்றினாலே ஏற்படக்கூடிய விதமான நட்டங்கள், அதுக்குரிய சதவீதம் திரைசேரினாலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சரியா? அடுத்தது, இந்த கடல் அல்லது ஆகாயம் தொடர்புடைய இழப்புகள், கடல் அல்லது ஆகாயம் தொடர்பான இழப்புகள், அதுபோல வியாபாரிகள், கப்பல்காரர்கள், கப்பல் கம்பெனி முகாமையாளர்கள், பொருட்களை ஏற்றி இறக்கும் கம்பெனிகள் ஆகியோர் ஒப்பந்தத்தை மீறுவதன் காரணமாக, ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கையை மீறுவதன் காரணமாக எழக்கூடிய நட்டங்கள், கடல் அல்லது ஆகாயம் தொடர்பான இழப்புகள் மற்றும் வியாபாரிகள், கப்பல்காரர்கள், கப்பல் கம்பெனி முகாமையாளர், ஏற்றி இறக்கும் கம்பெனிகள், பொருட்களை ஏற்றி இறக்கும் கம்பெனிகள் ஆகியோர் ஒப்பந்தத்தை மீறுதல் அல்லது உடன்படிக்கையை மீறுதல், அவர்கள் கண்ட்ராக்டோ அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கொள்ளாமல் செயற்படுகிற போது அதனால் ஒரு நட்டம் ஏற்படுமாக இருந்தால், இதையும் அமைச்சு செயலாளராக இருக்கக்கூடிய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அவருடைய எல்லை முதல் 5 மில்லியன் ரூபாவாக இருந்தது, இப்போது அது 7 மில்லியன் ரூபாவாக மாற்றப்பட்டிருக்கு. அப்ப அமைச்சு செயலாளராக இருக்கக்கூடிய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய தொகை 7 மில்லியன் ரூபாய்களாக இருக்கும். சரியா? இந்த விடயத்தை பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது, இந்த வேறு விதமான நட்டங்கள், அதாவது 105 ஒன்றின் பிரகாரம் என்று சொல்லுவது அதனுடைய அர்த்தம் என்ன? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அறவிட வேண்டிய தொகை உச்ச பெறுமதி. சரியா? அறவிட வேண்டிய உச்ச பெறுமதி, அதுவும் இதுல 2 மில்லியனாக இருந்தது, தற்போது 3 மில்லியனாக மாற்றப்பட்டிருக்கு. இதுல இருந்த 2 மில்லியன் இப்போது 3 மில்லியன் ரூபாவாக மாற்றப்பட்டிருக்கு. அதை நீங்கள்
ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும். மற்றது மோசடியோ அல்லது முறைமையின் குறைபாடுகளோ இல்லாத நட்டங்களாக இருந்தால், நட்டம் ஏற்பட்டிருக்கு, அது மோசடி அல்லது முறைமையின் குறைபாடுகள் சார்ந்ததாக இல்லை என்று சொல்லப்பட்டால், அப்ப இந்த அதை நாங்கள் சொல்லுகிறது வஞ்சாவா அல்லது கிரமதோஷம் என்று சொல்லி சிங்களத்தில் சொல்லுகிறார்கள். மோசடி அல்லது முறைமையின் குறைபாடு, அது ஒரு வஞ்சாவ இல்லை அல்லது கிரமதோஷம் இல்லை என்று சொல்லி சொன்னார். அதாவது முறைமையின் குறைபாடாகவோ அல்லது அது ஒரு மோசடியானதாகவோ இல்லாவிட்டால் 5 மில்லியன் ரூபாய் இருந்தது, அதையும் இப்போது 7 மில்லியன் ரூபாவாக மாற்றிவிட்டார்கள். சரிதானே? இங்க 5 மில்லியன் ரூபாவாக இருந்ததை நாங்கள் இப்போது 7 மில்லியன் ரூபாவாக அதையும் மாற்றிக்கிறோம். இந்த புதிய தொகைகள் தெரிய வேணும் கட்டாயமா. ஏன்னா அவர்கள் மாற்றப்பட்ட விடயத்தை கொஞ்சம் கூடுதலாக பரிசோதிக்க விரும்புகிறார்கள். அந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்காது. உதாரணத்துக்கு ப்ரொக்யூமெண்ட் கைட்லைன் மேனுவல் புதுசாக வந்தது. இந்த முறை சூப்ரா எக்ஸாமில் ப்ரொக்யூமெண்ட் சம்பந்தமாக கணிசமான வினாக்களை தொடுத்திருக்கிறார்கள். அதுபோல புதிய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியுமா என்று பரீட்சிப்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். சரியா? அடுத்த விடயம், அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு 1 மில்லியன் ரூபாவை விஞ்சாத நட்டங்கள் என்று முதல்ல இருந்தது. இப்போது அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா, அமைச்சு செயலாளராக உள்ள பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தருடைய எல்லைகள் இவருக்கும் பொருத்தப்பாடுடையதாக இருக்கும். அப்போ அமைச்சு செயலாளராக இருக்கிற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கும் இப்போது எல்லைகள் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறது. மேலே சொல்லப்பட்ட அவ்வளவு விடயங்களும் அவருக்கு வரும். சரிதான்? இப்போ நீங்கள் இந்த ஒரு விடயத்தை மட்டுமே ஞாபகப்படுத்தி வைத்துக் கொண்டால் போதுமானது. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அவர் அமைச்சு செயலாளராக இருந்தாங்க, இல்லாவிட்டால் என்ன, 2 பேருக்குமே இந்த தொகைகள் இருக்கும். இந்த அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லாத நட்டங்கள் என்பது அங்கே 25 ரூபா, 250 ரூபா, 500 ரூபான்னு இருக்குது. அந்த தொகைகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. 500 ரூபான் இருந்ததெல்லாம் இப்போ 25,000 ரூபாய்க்கு போயிட்டது. 250 ரூபான் இருந்ததும் 25,000 ரூபா போயிட்டது. 25 ரூபான் இருந்தது 15,000 ரூபாய்க்கு போயிட்டது. அது நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 104 பார்க்குற போது அது தெளிவாக பார்த்துக்கொள்ள இயலும். சரிதானே? அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் நட்டங்களை கையாளுகிற உத்தியோகத்தர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டு நீங்கள் குறிக்கலாம். முதலாவது, அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர். இந்த அளவோடு அந்த விடயம் முற்றுப்பெறுகிறது. இந்த கோடு போடுகிற இடத்துல இதையே அமைச்சு செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் என்று சொல்லி இதுக்கு கீழே 2வது ஆளை மாற்றி கொண்டால் மிகுதி அனைத்தும் அப்படியே பொருந்தும். 3வது கணக்கீட்டு உத்தியோகத்தர், அவரை இங்கே வச்சு பார்க்க போறீங்க. அவர் அறிக்கை சமர்ப்பிக்க தேவையற்ற நட்டங்களையும் 105 ஒன்றின் கீழ் 500,000 ரூபாவை விஞ்சாத நட்டங்களையும் கையாளுபவராக இருப்பார். இப்போ நட்டங்களை கையாளும் அலுவலர் தொடர்பாக எங்கள்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டதுக்கு நாங்கள் விடையை பார்த்து கொண்டு போவோம். சேதாரங்கள் தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஒருவர் நடவடிக்கை எடுக்கக்கூடிய தற்போது நடைமுறையில் உள்ள எல்லையாக அமைவது. அந்த நேரத்தில் பிழையான விடை என்று சொல்லி அவர்கள் கருதி போட்டிருக்கக்கூடியது தற்போது சரியான விடையாக இருக்கும். அவர் முதல் இதை 2,50,000 ரூபா தான் சரியான விடை என்று சொல்லி நினைச்சு போட்டிருப்பார். 2023 இந்த வினாத்தாள் வருகிற போது 2,50,000 தான் சரியான விடை. ஆனால் இப்போது 4வது விட பொருத்தமானதாக இருக்கு. அது 5 லட்சம் ரூபாய் எல்லைக்கு வந்துடுச்சு. சரியா? சரி, அடுத்தது நிதி ஒழுங்கு விதி 102 கீழ் சேதாரங்கள் மற்றும் இழப்புகளாக கருதப்படுகின்ற உருப்படிகளாக அமைப்பவை. இதே நான் ஒரு கால் உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு போகணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த பகுதியை நான் உங்களோட பேச விரும்புகிறேன்.
சரியா? நிதி ஒழுங்கு விதி 102 கீழ் நட்டங்களாக கருதப்படுபவை எவை, நட்டங்களாக கருதப்படாதவை எவை என்று சொல்லி பார்த்துக்கொள்வது நல்லது. சரிதானே? அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல சில புத்தகங்கள்ல, நான் யாருடைய இதெல்லாம் சொல்லல, அவருடைய இது ஒரு நோக்கத்துக்கு அதை எழுதியிருப்பிடம் எனக்கு அது விளங்க இல்லை. நாங்கள் அதுக்குள்ள போக வேண்டும். ஆனால் இதுல இருக்கக்கூடிய விடயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்ப்போம். இப்ப பாருங்க, நட்டம் என்பதனுள் அடங்குபவை எவை, நட்டங்கள் என்பதற்குள்ள அடங்குபவை எவை என்று சொல்லி பார்த்தா, அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். உருப்படியான நட்டம் என்றது ஒரு பிசிக்கல் லாஸ் என்று சொல்லி நினைச்சுக்கொள்ளலாம். உருப்படியான நட்டம் என்ற பௌதீக ரீதியான இழப்பு என்கிற எளிமையான தமிழுக்கு நீங்க போகலாம். ஆனால் அப்படி எழுதக்கூடாது. அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம் ஒன்றாக இருக்கும். சரியா? அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம் என்பதற்கு அவர் விளக்கம் ஒன்று சொல்லுகிறார். மேல சொல்லப்படுகிறது விளக்கம். பணம், முத்திரைகள், பண்டங்கள், உயிர் வகைகள், பயிர் வகைகள், தாவர வகைகள், பயணச்சீட்டுகள் முதலியன உட்பட்ட. விளங்குதா? இவ்வளவும் அவர் சொல்லுகிற விளக்கம் உங்களுக்கு. இதுகள் எல்லாம் அதுக்குள்ள வருமாம். இதுக்குள்ள வரும் அரசாங்க உடைமைகள் என்பதற்குள்ள பணம், முத்திர, பண்டம், உயிர் வகை, பயிர் வகை, தாவர வகை, பயணச்சீட்டுகள் முதலியன இன்னும் இருக்கு. முதலியன என்று சொல்லுங்க உட்பட்ட அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். எளிமையாக ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம் என்று பார்த்துக் கொள்ளலாம். ஆனா எழுதுறதுக்கு இந்த ரைமிங்கில் ஒரு கவிதை மாதிரி இருக்கு. பணம், பண்டங்கள், முத்திரைகள், உயிர் வகைகள், பயிர் வகைகள், தாவர வகைகள், பயணச்சீட்டுகள் முதலியன உட்பட என்று விளக்கமாக எழுதணும். என்ற இதைத்தான் நாங்கள் மார்க்கிங் ஸ்கீமா கொடுக்க போயிடும். நீங்க அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம் என்று எழுதினா பேப்பர் மார்க்கிங்க்கு போறவருக்கு அது வேற விட என்ன இது எப்படி பயிர் வகை, உயிர் வகை, தாவரம் ஒன்றையும் காணையில் என்று அவர் குழம்பிடுவார். உண்மையில அது மேல சொல்லப்பட்டது விளக்கம் தான். நாங்கள் விளக்கமாகவே எழுதுவோம். சரியா? இடையில ஒரு கெப்பை விட்டுட்டு மூன்றாவதுக்கு வருகிறான். அதே அரசாங்க உடைமைகளின் சேதம். அதை நான் மூன்றாவதாக எழுதுகிறேன். முதலாவது அரசாங்க உடைமைகளின் நட்டம் என்றா லோஸ்ட் இல்லை. மூன்றாவது டேமேஜ், அரசாங்க உடைமைகளுக்கான சேதம். அதுக்கும் அந்த மேலே சொல்லப்பட்ட பண்டங்கள், பயிர் வகைகள், உயிர் வகைகள், தாவரங்கள், பயணச்சீட்டுகள், பணம், முத்திரை, சரிதானே? இதை விட இயந்திரங்கள், கருவிகள், உபகரணங்கள், பொருத்துக்கள், சாதனங்கள் எல்லாம் இது எல்லாம் உட்பட அரசாங்க உடைமைகளுக்கான சேதம். அது மூன்றாவதாக வச்சுக்கொள்ளும். அப்ப அரசாங்க உடைமைகள் இந்த உருப்படியான நட்டம், அரசாங்க உடைமைகளுக்கான சேதம். சரியா? அடுத்தது இரண்டாவதாக எழுத போறோம். மூன்றாவதாக இது எழுதினாங்க, இரண்டாவதாக எழுத போறோம். அரசாங்க உடைமையாக இல்லாவிட்டாலும் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்படுகின்ற பணப்பெறுமதி உள்ள உடைமைகளுக்கான நட்டம் அல்லது சேதம். இங்க ரெண்டையும் சொல்றாங்க. நட்டமண்டா இல்லாம போறது, சேதமண்டா டேமேஜ் ஆகிறது. இது என்ன? அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்படுகிறது, ஆனால் அரசாங்க உடைமை ஒன்று அல்ல. நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கக்கூடிய நகைகள் இது அரசாங்க உடைமை அல்ல, ஆனால் அரசாங்கத்தினுடைய கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்படுகிற பண மதிப்புள்ள உடைமை, அவற்றுக்கான நட்டம் அல்லது சேதம். அப்ப மூன்றாவது அரசாங்க உடைமைகளுக்கான சேதம். நாலாவது அரசாங்க உத்தியோகத்தருடைய தவறால ஏற்பட்ட சேதத்துக்கு செலவழிச்ச தொகை. அரசாங்க உத்தியோகத்தருடைய தவறினால் ஏற்பட்ட சேதங்களுக்காக செலவழிச்ச தொகை, இதுவும் ஒரு நட்டமாக கருத வேண்டும். அரசாங்க உத்தியோகத்தருடைய கவனஈனம், அசட்ட, தவறு, தாமதம் போன்றவற்றால ஏற்பட்ட சேதங்களுக்காக செலவிட்ட தொகை, இதை நட்டமாக கருத வேண்டும். நட்டமாக கருதுதல் என்பதனுடைய விளக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த இழக்கப்பட்ட பெறுமதியை எவரோ ஒரு உத்தியோகத்தருடைய அல்லது உத்தியோகத்தர்கள் மீது சுமத்தி
அவர்களிடமிருந்து அறவீடு செய்து கொள்ளக்கூடியதைத்தான் நாங்கள் நட்டம் என்கிற வார்த்தையினாலே இங்க சொல்றோம். அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நிதி இழப்பினை நட்டம் என்கிற வார்த்தையினாலே இங்க சொல்லி, அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நிதி இழப்புகளில் ஏதேனும் ஒரு நிதி இழப்பை அதற்கு காரணமான அலுவலர் அல்லது அலுவலர்கள் மீது சுமத்த முடியுமாக இருந்தால் அப்படி சுமத்தக்கூடியவை தான் இங்கு நட்டம் என்கிற வார்த்தையினால விவரிக்கப்படுபவை. அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நிதி சார்ந்த பாதிப்பு அல்லது நிதி சார்ந்த இழப்பு மட்டும் நட்டம் என்று சொல்லி, அரசாங்கத்துக்கு ஒரு நிதி சார்ந்த இழப்பு ஒன்று ஏற்படுகிறது, அந்த இழப்பை எவரேனும் ஒரு அலுவலர் மீதோ அல்லது அலுவலர்கள் மீதோ பொறுப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது எந்த சந்தர்ப்பங்கள்ல என்றுதான் நாங்க பார்த்தோம். சரிதானே? எவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் மீது அலுவலர்களிடமிருந்து அறவீடு செய்ய முடியும் என்று பார்த்தோம். அடுத்தது பாருங்க, 5வது மேலதிக கொடுப்பனவு, கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பனவு, தவறான குழாத்தினர்களுக்கான கொடுப்பனவு. இப்போ மேலதிக கொடுப்பனவுண்டா கொடுக்க வேண்டிய தொகையை விட மேலதிகமாக கொடுத்த கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பனவு. இப்படி சில மாவட்டங்களில் இபி எக்ஸாம் எழுதி போட்டு வந்த ஆக்களுக்கு கிளைம் எல்லாம் கொடுக்குறாங்க. சரிதானே? நான் இந்த மாவட்டம் என்னன்னு சொல்ல இல்லை, ஆனால் அப்படியெல்லாம் செய்கிறாங்க. இபி எக்ஸாம் எழுதி போட்டு வந்தாக்கள் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு மாதத்துக்குள்ள கிளைம் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் அவர்களுக்கு புகையிரத அணைச்சிட்டு வழங்க முடியாது, அந்த காசை திருப்பி கட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ட்ராவலிங் கிளைம் திருப்பி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் கணக்கு. இப்போ இதுகளெல்லாம் கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பனவு. அதாவது இருக்கக்கூடிய இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொவிஷனுக்கு தானே நிர்வாக ஏற்பாடுகள், அந்த நிர்வாக ஏற்பாடுகளுக்கு மாறாக மேற்கொள்ளப்படமாக இருந்தால் அது கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பனவு. இது ஒரு நட்டம். இதுக்கு காரணமாக இருந்தவர் யாரோ அவர்கிட்ட இருந்ததை அறவீடு செய்யும். அதுபோல கொடுக்கக்கூடாத ஆக்களுக்கு கொடுத்தது தவறான குழாத்தினர்களுக்கான கொடுப்பனவு. டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டால் அதை எஃபிஷியன்சி பார் எக்ஸாமுக்கு கொடுத்தால் தவறான குழாத்தினர்களுக்கான கொடுப்பனவு. இப்படி செலவழிக்கப்பட்ட அல்லது தவறாக கொடுக்கப்பட்ட கொடுப்பனவு நட்டமாக கருத வேண்டும். அதுபோல அடிதல் சேர் புத்தகங்கள் இழக்கப்படுவதனாலே ஏற்படுகிற நட்டம், அது நிதி ஒழுங்கு விதி 343 ஏற்பாடுகள் பிரயோகம் செய்வதனால் எழும்பிடயங்கள் என்றால் அடிதல் சேர் புத்தகங்கள் இழக்கப்படுவதனாலே ஏற்படுகிற நட்டம். இதெல்லாம் நட்டங்கள் என்பதற்குள்ள கருதலாம். சரிதானே? நட்டம் என்று கருதக்கூடிய விடயங்கள் 6ம் ஞாபகப்படுத்தி வச்சிருக்கணும். சில வேளைகளில் எளிமையான பகுதி கேள்வியாக வரலாம், வரக்கூடாது என்று சொல்லி இல்லை. சரி, இப்ப நாங்கள் வினாத்தாளுக்குள்ள போவோமா? நிதி ஒழுங்கு விதி 102 கீழ் சேதாரங்கள் மற்றும் இழப்புகளாக கருதப்படுகின்ற உருப்படிகளாக அமைப்பவை. மேலதிக கொடுப்பனவு, முறையற்ற மற்றும் போலியான கொடுப்பனவுகள் வரும் என்று சொல்லியிருக்கிறோம். சரிதானே? இழப்புகளாக கருதப்படுகின்ற உருப்படிகள் இது வரம், முதலாவது வரம் என்று சொல்லியிருக்கிறோம். அறவிடப்பட முடியாத நிலுவை அரசரைகள், இது நாங்கள் படித்ததுக்குள்ள இல்லை. முற்பண கணக்குகளினூடாக ஏற்படுகிற வியாபார நட்டங்கள், அதுவும் அங்கே இல்லை. அரச நிலையான சொத்துக்கள் ஆவியாதல், அரச நிலையான சொத்துக்கள் ஆவியாதல் என்று சொல்லுகிறது. அப்ப அதுவும் அதுக்குள்ள வராது. இங்க இழப்புகளாக கருதப்படுகிறவை எதென்று கேட்டால் முதலாவது. சரிதானே? இழப்புகளாக கருதப்படுகின்ற உருப்படிகள். நிலையான சொத்துக்களுக்கு ஏற்படுகிற தேய்வு, வற்றல் சுருங்கல் ஆவியாதல் போன்றவை வேறு, நிலையான சொத்துக்களுக்கு ஏற்படுகிற தேய்வு என்பது இழப்பாக கருதக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதலாவதாக நாங்கள் விட 1 என்று போடலாம். சரி, அப்ப இதே விதமாக நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இழப்புகளாக கருத முடியாதவை எவை என்பதையும் கதைச்சிட்டு போயிடும். இழப்புகளாக இவற்றை கருத முடியாது. மேற்கூறப்பட்டவைகள் பின்வருவனவற்றை உட்கொண்டிரா, அதாவது நட்டங்கள் என்று சொல்லப்பட்ட மேல சொல்லப்பட்ட விடயங்கள் இந்த விடயங்களை உள்ளடக்கி இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கு. 1, முற்பண கணக்கு முயற்சிகளின் வியாபார நட்டங்களும் குறைவுகள். அரசாங்கத்தினால நடாத்தப்படுகின்ற வர்த்தக வணிக நடவடிக்கைகள்
முற்பண கொடுப்பனவுகள் இருக்குதானே, அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்குற முற்பணம், அதுவும் அதுக்குள்ளே வரும். அப்ப அரசாங்கத்தினுடைய முற்பண கணக்கு முயற்சிகள் மற்றும் வர்த்தக முயற்சிகளில் ஏற்படுகிற வியாபார நட்டங்கள் அல்லது குறைவுகள், இத இது ஒரு நட்டம் இல்லையான்னு கூடாது. நட்டம்ன்றது வேற. இங்க நாங்கள் 102 இருந்து 110 வரைக்கும் பேசுற விடயம், நட்டம் என்றாலே அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற ஒரு நிதி இழப்பை எவரேனும் உத்தியோகத்தர் மீது பொறுப்பிக்க முடிந்தால் அது நட்டம். சரிதானே? இங்க அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்படுது, ஆனால் இதை ஒரு உத்தியோகத்தர் மீது பொறுப்பிப்பதில்லை. ஆகவே இது நட்டம் என்பதனால் அடங்காது. புரியுதா சொல்றது? அரசாங்கத்துக்கு இது அந்த வியாபாரத்தினுடைய நட்டம் தான். ஆனால் நாங்கள் இங்க நட்டம் என்று கருதி நடவடிக்கை எடுக்கிறது நிதி ஒழுங்கு விதி 102 இருந்து 110 வரைக்கும். அந்த நட்டத்தை 6வது ஒரு உத்தியோகத்த தலையில பொறுப்பிக்கலாம், இது பொறுப்பிக்க முடியாது. சரி, அரசாங்கத்தினுடைய வணிக வர்த்தக நடவடிக்கைகள், முற்பண கணக்கு முயற்சிகள் போன்றவற்றினாலே ஏற்படுகிற நட்டங்களும் குறைவுகள். இரண்டாவது, அரசாங்கத்தின் நிரந்தர இருப்பு சொத்துக்கள், நிலையான சொத்துக்களினுடைய பெறுமதி குறைவு, அவற்றின் சாதாரண தேய்வு அழிவு. சாதாரணமான தேய்வு அழிவு பார்க்கணும். அழிவு வரும், சாதாரணமான அழிவு அப்படியே கிடந்து கடல் பிடித்து காலம் போய் அழிஞ்சு போகிறது வராது. ஆனா அழிவுன்றது வரும், அது மேலே சொல்லி போட்டோம் உருப்படியான நட்டம் என்று சொல்லி, அது வேற. இங்க சொல்றது சாதனங்களின் சாதாரண தேய்வு அழிவு. சரிதானே? அடுத்தது வெள்ளத்தினாலே ஏற்படுகிற அழிவு. குளக்கட்டு, கல்வெட்டு, பாலம், வீதி, புகையிரத தண்டவாளம், கட்டடங்கள் என்பவற்றுக்கு வெள்ளத்தினால் ஏற்படுகிற அழிவு. இது பின்னர் வெள்ளம், சுனாமி, இயற்கை அனர்த்தம் எல்லாம் திருத்தப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு இடமும் ஒபிஷியல் டாக்குமெண்ட்ல அது இல்லை, இப்படியே தான் இருக்குது. அடுத்தது, அரசாங்கத்தினுடைய அரசிறை நிலுவைகள், மீளப்பெற முடியாத அரசிறை நிலுவைகள் அல்லது குறைவான சேகரிப்புகள், திட்டமிடப்பட்டதாக குறைச்ச அளவில் தான் வரி அறவிட முடிந்தது என்றால் அதை போய் ஒரு திட்டத்தலையில சுமத்த இயலாது. அடுத்தது, முதலாவது குறிப்பை வாசிக்கோ. காய்தல், சுருங்குதல், சீர்கெடுதல் முதலிய காரணங்களால் ஏற்படும் நட்டங்களும் இப்பிரிவின் ஒழுங்கு விதிகளில் அடங்குவதாக கவனிக்கப்படல் வேண்டும். இதனுடைய அர்த்தம், இந்த நட்டம் என்பதனுள் அடங்காதவை என்பது அல்ல. அடங்குவதாக கவனிக்கப்பட வேண்டும், மேலே சொல்லப்பட்ட இந்த ஒழுங்கு விதியில அடங்குவதாக கருத வேணும். காய்தல், சுருங்குதல், சீர்கெடுதல் முதலிய காரணங்களால் ஏற்படும் நட்டங்கள் அடங்குவதாக கருத வேணும். இதை நாங்கள் எப்படி ப்ரூவ் பண்றோம் என்றால், அமைச்சு செயலாளராக இருக்கின்ற பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளக்கூடிய நட்டங்களுக்குள்ள இந்த சுருங்கல், தேய்தல், அழுகுதல், ஆவியாதல் போன்றவை ஒரு நட்டமாக காட்டப்பட்டிருக்கு. ஆகவே அது நட்டம் என்பதனுள் அடங்கும். சாதாரணமான சுருங்கல், தேய்தல், அழுகுதல், அதாவது இது இருப்பு பொருட்களுக்கு, வர்த்தக வணிக பொருட்களின் இருப்பு பொருட்களில் ஏற்படுகிற குறைவு ஒரு நட்டமாக கருதி திரை செய்தி சொல்லுகிற அந்த பெர்சன்டேஜ் உள்ளது. திரை செய்தி தனியாக ஒரு சுற்றறிக்கை வெளியிடும் அல்லது ஏற்பாட்டை செய்யும் என்று சொல்லுகிறார். சரிதானே? தொடர்புடைய கொள்கைகள் எதிர்காலத்தில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அப்போ அது தொடர்புடைய எதிர்காலத்தில் அதை வெளியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நட்டத்துக்குள்ளே அடங்குறது என்ன, அடங்காதது என்ன என்கிறது எங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது நிதி ஒழுங்கு விதி 104. 104 3 கீழ் சேதாரங்கள் தொடர்பில் ஆரம்ப அறிக்கையானது சமர்ப்பிக்க வேண்டியது என்று கேட்டு, இங்க நாங்கள் நிதி ஒழுங்கு விதி 104 தொடர்பில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேணும். அதுவும் சுற்றறிக்கையினால திருத்தப்பட்டதாக இருக்கிறது. இதனுடைய ஆரம்ப அறிக்கை, இறுதி அறிக்கை, அது தவிர விசாரணை குழு நியமிக்கப்படுவது யாரால, எந்த எல்லைகளுக்கு மேலே, எந்த எல்லைகளுக்கு உள்ள பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர், கணக்கீட்டு உத்தியோகத்தர்கள் நியமிப்பார்கள், திரைசேரிக்கு அறிக்கை கொடுக்க வேண்டியது எப்போது, திரைசேரிக்கு அறிக்கை கொடுக்க தேவையில்லை எப்போது போன்ற பல விடயங்கள் நிதி ஒழுங்கு விதி 104 இருக்கு. நான் இன்றைக்கு 3 கேள்விகளை தான் நம்மளோட பேசக்கூடியதாக இருந்திருக்கு. அடுத்த வகுப்பில் 104 இருந்து பேச தொடங்குவோம்.
ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும். 104, 102 பேசிக். சரிதானே? 102 அழகாக பேசி முடிச்சிட்டோம். 103 கையில் இருக்கு. நட்டங்கள் ஏற்படும் போது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளினுடைய பொழிப்பு, எப்படியான நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லி, அதே போல அரசாங்கத்துக்கு சொந்தமில்லாத இழப்புகள் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க வேணும். நாங்கள் அதை தவற விடாமல் அடுத்த செஷன்ல நிதி ஒழுங்கு விதி 103, 104 கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டு வருவோம். இது ஏற்கனவே காணொளிகளாக இருந்தாலும் ஒரு மேல் ஞாபகப்படுத்தல். இனி ஒருபோதும் நாங்கள் இந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் ஞாபகப்படுத்த மாட்டோம். தெளிவாக இருக்கணும். படித்த விளத்தையும் கவனமாக பார்த்து கொண்டு வாங்க. நாங்கள் அடுத்த சேரமல்ல என்னுடைய மிகுதியை பார்ப்போம். மிகவும் பெறுமதியான ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு. என்ன, மிகவும் பெறுமதியான ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்குது. பாருங்க, இதில் 500,000 ரூபாய்க்கு குறைந்த நட்டங்களை கணக்கீட்டு உத்தியோகத்தர் கையாளலாம். இதில் வெவ்வேறாக சொல்லப்பட்டாலும் உச்ச பெறுமதி 7 மில்லியன் ரூபாவுக்கு விஞ்சாத நட்டங்களை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருக்கக்கூடிய அமைச்சின் செயலாளர் அல்லது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தராக இருக்கக்கூடிய அமைச்சின் செயலாளர் அல்லாத ஒருவர் கையாளக்கூடிய எல்லைகளாக இது சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே இதுக்கு மேல ஒரு பெறுமதி வந்தால் இதை யார் கையாளுவது? நாங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. இதற்கு மேலே இருக்கிற நட்டம் முழுவதும் திரைசேரியினால கையாளும். திரைசேரியினுடைய செயலாளர், சரிதானே? திரைசேரியினால தான் இது கையாளப்படுவதாக இருக்கும். ஒரு நல்ல கேள்வி. இந்த விடயத்தை நாங்கள் இந்த அளவோட இதுக்கு மேல நட்டம் வராதா? திரைசேரியினால இந்த எல்லை வரைக்கும் தான் இவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. அல்லது நிதி அமைச்சினால, திரைசேரி நிதியமைச்சர் எல்லாருமே ஒரே குரூப்பாகவே நாங்கள் பார்த்துக் கொள்வோம். இப்போ இந்த எல்லை வரைக்கும் இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இதுக்கு மேலே வரமாக இருந்தால் அது திரைசேரியினால கையாளப்படுவதாக இருக்கும். சரியா? முக்கியமான விடயம். சரி, அதையும் நாங்கள் பார்த்து ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்களுக்காக நான் காத்து